திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பனைக்கை மும்மத வேழம் குறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பனைக்கை மும்மத வேழம் குறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை, தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்ற தலைப்பில் சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்நாளில் தம்முடைய வாழ்க்கையை தொண்டு நெறிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கர்ம வீரருடைய ஒரு அற்புதமான தொடர் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்ற அற்புதமான தொடர். மனம் எப்படி இருக்க வேண்டும், மனம் என்பது என்ன? முதல்ல நிறைய பேருக்கு அதிலேயே பல குழப்பம் இருக்கு. அதிலேயே தொடங்குது மனத்தை பற்றிய மனக்குழப்பம். மனம்னா என்ன? சில பேர் கையை நெஞ்சில வச்சு சொல்றாங்க இதுதான் மனம்னு. அறிவியல்ல கேட்டா அங்க ஒண்ணுமே இல்லை, இதயம் தான் இருக்குது. மூளை தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறது. எனவே மூளை மனமா? மனம் என்பது ஒரு இடமா, செயல்பாடா என்று கேட்டால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நம்முடைய தாத்தா தொல்காப்பியர் பதில் சொல்லிட்டார். நம்ம அதை பத்தி யாருமே சிந்திக்கிறதே இல்லை. மனம்னா என்ன என்று சொன்னால் அதை காட்ட முடியுமா? முடியாது. ஏன் காட்ட முடியாது? தொல்காப்பியர் பதில் சொல்லுகிறார், மனிதனுடைய 6வது அறிவு மனம் என்று சொல்கிறார். 6வதுவே மனனே என்று சொல்றார். மனம் என்பது ஒரு மனிதனுடைய 6வது அறிவு. அறிவை காட்ட முடியுமா? ஒருத்தர்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு அறிவாளின்னு ஒருத்தர் சொல்றோம். ஒருத்தர் பணக்காரர்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அவர்கிட்ட இருக்கிற பங்களாவை காட்டலாம், அவங்கள்ட்ட இருக்கிற நகைகளை காட்டலாம், காரு எல்லாத்தையும் காட்டலாம். இதெல்லாம் வச்சு இவர் பணக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, பணத்தை காட்டலாம். ஒருத்தர் அறிவாளின்னு சொன்னா ஐயா உங்க கொஞ்சம் அறிவை காட்டுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். 5 கிலோ இருக்குதா, 10 கிலோ இருக்குதா, இல்ல லிட்டர்ல இருக்குதா, இல்ல நீளத்துல 5 மீட்டர் அறிவு, 7 மீட்டர் அறிவு சொல்ல முடியுமா? அப்ப அறிவு என்பது எப்படி நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதுபோல் மனம் என்பது அந்த 6வது அறிவாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். சைவ சித்தாந்தத்துல மனம் என்பது பற்றுகின்ற தன்மை உடைய அந்த கரணம்னு சொல்றாங்க. எப்படிப்பட்டது மனம்? பற்றுகின்ற தன்மை. எதா இருந்தாலும் பற்றும். அது தெய்வ பற்றாக இருந்தாலும் சரி, உலகியல் பற்றாக இருந்தாலும் இந்த மனத்தினுடைய வேலை தான். காலையில எந்திரிச்ச உடனே கணவன்கிட்ட சொல்றாங்க, ஏங்க அட்சய திருதியெல்லாம் வந்துட்டு இருக்கு, பார்த்து நடந்துக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே, ஏன்னா மனம் பற்றுகிறது. காலையில விளம்பரம் ஓடுது, அட்சய திருதி வருது. எதுக்காக அட்சய திருதியை கொண்டாடுறோங்கிறதே நம்ம மறந்துட்டோம். ஏன்னா மனம் பற்றுகின்றவாறு அந்த விளம்பரம் ஓடிட்டு இருக்கு. நகை வாங்குவதுதான் அட்சய திருதியினுடைய மிக முக்கியமான கடமை. அதை வாங்கி கொடுப்பதுதான் கணவர்மார்களினுடைய கடமை அல்லது வீட்டில் இருப்பவருடைய கடமை என்று எண்ணுகின்றவாறு மனத்தை பற்ற செய்கின்றவாறு விளம்பரம் போடுறாங்க. உடனே நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே முதல் கடமையாக தான் சொல்றோம், நகை வாங்கணும். அட்சயம்னா வளருதல்னு பேரு. தர்மத்தை வளர்க்கக்கூடிய நாள், அறத்தை வளர்க்கக்கூடிய நாள், அன்னதானத்தை வளர்க்கக்கூடிய நாள். அந்த நாள்ல உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை கொண்டு பிறருக்கு அன்னதானமாக, அறிவு தானமாக, அறக்குடையாக செய்யணும்ன்றதை விட்டுட்டு இருக்கிற செல்வத்தை விட்டு நீயே வாங்கி வாங்கி சேர்த்துக்கன்னு கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க நம்மள. எனவே அட்சய திருதி அன்னைக்கு யாருக்காவது அன்னதானம் செய்வது என்பதுதான் அந்த அட்சய திருதியினுடைய தத்துவம். எப்படி ஒரு காலகட்டத்தில் பச்சை புடவை வாங்கி கொடுக்கலன்னா வீட்டு அண்ணன்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு கிளப்பி விட்டாங்களோ, இது நடந்த விஷயம். துணிக்கடைகளில் ஒரு முறை ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னால
அந்த வேலை நிறுத்தம் காரணமாக அந்த தொழிலாளிகள் பச்சை நிற புடவைகளை மட்டுமே தயார் செய்தார்கள். லட்சக்கணக்கில் தயாராயிடுச்சு. நடந்தது சொல்றேன், சூரத்தில். இது நடந்தது சூரத்தில், குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில். இப்படி அவர்கள் தயார் பண்ணது லட்சக்கணக்காக சேர்ந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. போராட்டம் வாபஸ் ஆயிடுச்சு. துணி வாபஸ் ஆகுமா? எல்லாம் உற்பத்தி செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. உடனே ஜோசியர்களை கூப்பிட்டாங்க. பண முதலாளிகள், ஜவுளி நிறுவனங்களுடைய முதலாளிகள் கூப்பிட்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னாங்க. இந்த ஆண்டுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தினா சரியா போயிடும். வீட்டுக்கு பிறந்தவங்களுக்கு பச்சை புடவை வாங்கி கொடுக்கணும், குறிப்பா அண்ணன்க வாங்கி கொடுக்கணும்னு கிளப்பி விடுவோம் சொன்னா நம்ம 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. நடந்து எல்லா புடவையும் வித்து தீந்துருச்சு. பச்சை புடவைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, தீந்து போய் தேங்கி இருந்த பச்சை புடவைலாம் தீந்து போய் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்து பண்ற அளவுக்கு அந்த அதுபோல அட்சய திருதி என்பது ஒரு நகை வாங்கும் தினமாக நகைக்கடை முதலாளிகள் தொடங்கிய ஒரு என்ன காரணம்? மனம் பற்றுகின்ற தன்மை உடையது. அதனால தான் சொன்னார் குருஞான சம்பந்தர், ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தமாமே. திருமூலர். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். வாங்கி கொடுக்கலன்னா கஷ்டமா இருக்கு, வாங்கி கொடுத்தோம்னா வாங்கி கொடுக்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு இந்த பிரச்சனை? ஏன் இந்த சிக்கல்? இல்லையா? மனம் பற்றுகின்ற தன்மை உடையது. இந்த மனத்துக்கு ஒரு காலகட்டம் வரையும் ஒத்துக்கவே இல்லை அறிவியல். மனம் என்பது ஒன்று இல்லை என்று சொல்லுச்சு. ஆனால் இன்று உளவியல் என்கின்ற ஒரு தனித்துறை அறிவியல்ல வந்துருச்சு. சைக்காலஜின்னு பேர். அவன் சொல்றான், ஒரே குடும்பத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளினுடைய உளவியல் மாறுபடுகிறது. இங்கே சயின்ஸ் என்று சொல்லுகின்ற அறிவியல் தோற்று போகிறது. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். யார் இந்த சேர்மத்தை உண்டாக்கினாலும் வரக்கூடிய அந்த தீர்வு முடிவு என்பது தண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். இது அறிவியல் சொல்லுகின்ற உண்மை. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே தாய் தகப்பனுக்கு உருவாகக்கூடிய இரட்டை குழந்தைகளுடைய மனநிலை மாறுகிறது. எனவே இங்கே அறிவியல் முறைப்படி அவர்களை நாம் பார்க்க முடியவில்லை. உளவியல் ரீதியாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உளம் இருக்கிறது, மனம் இருக்கிறது என்று அறிவியல் ஒப்புக்கொண்டது சமீபத்தில் தான். ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லி சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவ அறிஞர் கொண்டு வருகிறார். மனித உளவியல், அதுல குழந்தை உளவியல் தனியா இருக்கு, பெண்கள் உளவியல் தனியா இருக்குது, ஆண்கள் உளவியல் தனியா இருக்குது, இளைஞர்களுடைய உளவியல் தனியா இருக்கு, வயதானவங்களுடைய உளவியல் தனியா இருக்கு. ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மனித உளவியல்லையே பல 100 வடிவங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த மனம் எப்படிப்பட்ட பழக்கத்திற்கு அது ஆட்படுத்தப்படுகிறது என்பதில் இருந்துதான். ஏன்னா இதை பத்தி சொல்லிட்டு நம்ம திருமுறைக்கு கொண்டு போனாதான் திருமுறையே இந்த மனம் பற்றும். இல்லைன்னா இதையே நம்ம பற்றணும்னு நினைக்கும் இந்த மனம். மனத்தினுடைய இயல்பு அது, இல்லையா? அப்ப அந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அடுத்த கட்டம். அப்ப மனத்தை செம்மையாக வைத்திருந்தால் மந்திரம் உனக்கு தேவைப்படாது. இப்ப இப்படி பாருங்க, மந்திரம் எதற்காக தேவைப்படுகிறது? மனத்தை செம்மைப்படுத்துவதற்காக தேவைப்படுகிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்பொழுது மந்திரம் ஜபிக்கிறோம், ஏன்? மனம் இன்னும் செம்மைப்படவில்லை. அப்ப மந்திரம் நமக்கு எது? திருமுறைகள். வேதம் எது நமக்கு? திருமுறைகள். அப்ப திருமுறைகளை ஜபிக்க ஜபிக்க, பாராயணம் செய்ய செய்ய இந்த மனம் செம்மைப்படுகிறது. செம்பொருளை நோக்கி இந்த மனம் தன்னுடைய பற்றை திருப்புகிறது. எது செம்பொருள், எது உயர்வான பொருள், எது நிலையான பொருள், எது அழிவில்லாத பொருள், எது நமக்கு ஆக்கத்தை தருகின்ற பொருள், எது நமக்கு ஊக்கத்தை தருகின்ற பொருள், எது நமக்கு நிலைத்த இன்பத்தை தருகின்ற பொருள், அந்த பொருளை நோக்கி நம்மை திருப்புகின்ற மந்திர சாவி இந்த மனத்திற்கு திருமுறைகள். அப்ப திருமுறைகள் என்கின்ற மந்திர சாவி கொண்டு இந்த மனம் எப்படிப்பட்டதாக மாறுகிறது? நெகிழ்ச்சி உடையதாக, உருக்கமுடையதாக. வள்ளலார் சொல்வார், நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னுவார். அப்ப நினைந்து நினைந்து, ஏன் 2 வாட்டி சொல்றார்? ஒரு வாட்டி நினைச்சா மறந்துடுவான், ஒரு வாட்டி நினைச்சா மறந்துடும். அதனால நினைந்து நினைந்து. அடுத்து சொன்னார், நினைப்பதால் இந்த மனம் நெகிழ்கிறது, நெகிழ்ந்து நெகிழ்ந்து. திருநாவுக்கரசர் ஒரு பாட்டில் சொல்றார், யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பெருமான் நிகழச் செய்கின்றான். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அவர்கிட்ட தீவினைகள் நிற்காமல் என்ன பண்ணாராம்? அந்த தீவினைகளை போக்கினார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். நெய்தல்னா என்னது? நெகிழ வைத்தார். அப்புறம் அவருக்கு என்ன கொடுத்தார்? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அப்ப இந்த நினைவு என்பது மனம் செய்கின்ற செயல்பாடு. மனம் என்கின்ற அந்தக்கரணி, அந்த அந்தக்கரணத்தினுடைய செயல்பாடு என்னவா இருக்குது? நினைக்கிறது. நினைத்தலுடைய
விளைவு நெகிழ்ச்சி, நெகிழ்ச்சியினுடைய விளைவு பக்தி, பக்தியினுடைய விளைவு முக்தி. இவ்வளவு படிக்கட்டு இருக்கு. சாமி கும்பிட்டோடனே முதல் நாள் சாமி கும்பிட்டோடனே முக்தி கிடைச்சிடாது, பக்தி வந்துடாது. ஆராய்ச்சி தான் ஃபர்ஸ்ட் வரும், ஆராய்ச்சி தான் வரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறதுன்னா, நாம சரியா இருக்கணும், நாம பூஜை பண்ணும்போது யாரும் பேசக்கூடாது, நாம இறைவனை வழிபாடு செய்யும் போது இந்த சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் இருக்கணும். ஆனா நாம குப்பையை போட்டுட்டு வருவோம். நம்ம பூஜைக்கு அப்புறம், நாம பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வழிபாடு செய்ய முடியும் போது நாம சலசலன்னு பேசிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல. இன்னொருவரும் அதே போல் வழிபாட்டிற்கு வந்திருக்கிறார்களே என்று எண்ணுகின்ற தன்மை நமக்கு இல்லை பாருங்க. இதுதானே இன்னைக்கு இயல்பாக இருக்கிறது. நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவில் நம்ம முன்னாடி இருந்ததை விட சுத்தமா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. கோவிலை எப்படி நாம் அழுக்காக வைத்திருக்கிறோமோ அது போலவே மனத்தையும் அழுக்காக வைத்திருக்கிறோம். இந்த சுத்தம் புற தூய்மையும் இல்லை, அக தூய்மையும் அதனால இல்லாம போச்சு. அதனால தான் புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த மனசுக்கு தூய்மைப்படுத்துற தண்ணீர் டிடர்ஜென்ட் சோப்பு எதுன்னு சொன்னா வாய்மையா. இப்ப இந்த அறை அழுக்காக இருந்தால் அறையை தூய்மைப்படுத்துவதற்கானது தண்ணீர். இந்த அறையை தூய்மைப்படுத்துவதற்கு வாய்மை என்கின்ற அற்புதமான ஒரு நீர் இருக்கிறது. எப்ப நீ உண்மை பேசுகிறாயோ அப்பொழுது இந்த மனம் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்ப பொய் சொல்றியோ அதுல நீ போடுற குப்பை. அவ்வளவுதான், எளிமையா புரிஞ்சுக்கணும். மனசு எப்ப குப்பையாவது, பொய் பேசும்போதெல்லாம் குப்பையாயிட்டே இருக்கு, உண்மை பேசும்போது அந்த குப்பை வெளியே போகிறது. அப்ப நம்ம எவ்வளவு 50% வச்சிருக்கிறோமா, ரைட், இனிமேல் நம்ம கொஞ்சம் உண்மையை பேசி பேசி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 51, 52, 53, 54 இந்த சுத்தத்தை அதிகப்படுத்திட்டே வந்துட்டோம்னா 100% வரும் பொழுது இந்த மனம் கோயிலாக மாறிவிடுகிறது. நம்ம கோயிலையே சுத்தமா வச்சுக்கிறது இல்லையே, எங்க மனசு சுத்தமா வச்சுக்க போறோம்? இல்ல, நினைச்சு பாருங்க. கோவிலே நம்ம சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, மனதை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்க போறோம்? ஒருத்தர் ஒரு நூலகம் வச்சிருந்தார். ஒரு நூலகம் எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்ல வர. அந்த நூலகத்தில் அந்த நூல்களை அவர் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தார். ஒருத்தர் போய் அந்த நூலகத்துக்கு போய் ஒரு நூல் எடுத்து படிச்சார். படிச்சுட்டு எனக்கு இந்த நூல் இரவல் வேணும், நான் படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னார். அவர் சொன்னார், எத்தனை நாளா இருந்தாலும் இந்த நூலை இங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு போகணும், இரவல் கிடையாதுன்னார். இல்லைங்க நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு. அவர் சொன்னார், இரவல் வாங்குற எவனுமே கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை, அதனால நான் இந்த நூலகத்தில் என்ன பண்ண மாட்டேன், இரவல் கொடுக்கறது இல்லைன்னு. அதை எப்படி கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க அழுத்தமா சொல்றீங்க. இத்தனை நூல் இரவல் வாங்கினது தான். அவர் இரவல் வாங்கி வாங்கி ஒரு நூலகத்தையே அமைச்சிருக்கிறார். இதுதான் தன்னை போல் பிறரை நினைக்கிறதுங்கிறது. அவருக்கு எவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை சமூகத்தின் மேல பாருங்க. இந்த நூலகமே இரவல் வாங்கின புத்தகத்தில் அமைச்சதுதான், அதனால இரவல் எவன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டான். இது மனசனுடைய இயல்பு, தன்னை மாதிரியே பிறரை நினைக்கிறது. இப்படி ஒண்ணு இருக்கு. இந்த மனிதனுடைய இயல்புக்கு சொல்ல வர, தன்னை போல் பிறரை நினைன்றது நல்ல விஷயத்தில் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, தங்கிட்ட இருக்கிற அந்த தவறான குணத்தில் கூட பிறரை நினைத்து ஒப்பிட்டு பார்க்கிற குணம் இருக்கு பாருங்க. திருவள்ளுவர் தான் சொன்னார், எதுல தன்னை போலவே ஒப்பிடணும்னா, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ எப்படி அது மனதால் துன்பப்படுவாயோ அதை போலதானே அவன் துன்பப்படுவான் நீ நினைக்கிற பாரு, அதுதான் உன்னுடைய மனம் மென்மையாக இருப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அப்ப 6வது அறிவு என்பது மனம் என்பது எது அறிவுன்னு நான் சொன்னேன். அந்த அறிவினுடைய வேலை என்னவா, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அப்ப உனக்கு 6வது அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, இருக்குது நீ உணர்த்த விரும்பினால், அடுத்தவர்கள் கஷ்டம் தான் கஷ்டம் எப்ப நினைக்க தொடங்குகிறியோ உனக்கு மனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. அப்ப எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா பிறருடைய கஷ்டத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. எப்பயுமே நாம கஷ்டப்படாம இருக்கணும், நாம நல்லா சாமி கும்பிடணும். நம்ம 10 பேரை மறைச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருப்போம், அதை பத்தி கவலையே பட மாட்டோம். நமக்கு தெய்வ தரிசனம் தெளிவா தெரியுதா, அதோடு போயிட்டே இருப்போம். நாவுக்கரசர் தான் சொன்னாரு, எப்படி போகணும் கோவிலுக்கு, அந்த முறையை சொல்லி கொடுத்தது அவரு தான். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் முன் புகுவேன்ல பின் புகுவேன்னு சொன்னார் பாருங்க. நீ பணம் கட்டி இருக்கலாம், அந்த கோவிலுக்கு நீ நன்கொடைகள் 1000 அள்ளி தந்திருக்கலாம், கோவிலே நீ கட்டியிருக்கலாம் ஐயா. ஆனா வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா, ஒருவர் முன்னே செல்கிறார் என்று சொன்னால் அவரை முந்தி செல்லாதே,
அவருக்கு பின்னாடி போன்னு கியூ வரிசையில கோவிலுக்கு போன்னு சொல்லி கொடுத்த முதல் தொண்டர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அப்ப வரிசையா போ, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வழி விட்டுட்டு போ, உன் பின்னால் வருகின்றவர்களை பார்த்து செல், உனக்கு அருள் பூரணமாக கிடைக்கின்றத போகிற போக்கில் அழகா சொல்லிட்டு போனார் பாருங்க. அப்ப இந்த நினைவு என்பது எப்படி இருக்கணும்? பாரதி சொல்லுவான், எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். வள்ளுவன் சொல்ல நமக்கு புரியாததை பாரதி புரிய வைக்கிறான். வள்ளுவன் என்ன சொன்னார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சத நினைச்ச மாதிரியே அடைவாங்க யாரு? நினைச்சத வலிமையா நினைச்சவங்க. நினைச்சத நினைச்ச மாதிரி அடைவார்கள் யார்? நினைத்ததை வலிமையாக நினைத்தவர்கள். சும்மா சாதாரணமா நினைச்சா நடக்காது, வலிமையா நினைச்சா நடக்கும். இப்ப இதுல ஒரு கேள்வி வருது, அப்ப கெட்டது நினைச்சாலும் நடக்குமான்னு கேள்வி வந்துருது இல்லையா? கெட்டது, அதுக்குதான் பாரதி அந்த வள்ளுவனுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்னு பாரதி சொல்றான், எண்ணிய முடிதல் வேண்டும். அடுத்த வரி நல்லவே எண்ண வேண்டும். நீ என்னது எதை எண்ணணும் அடுத்த வரியில சொல்லி புரிய வச்சிடறான். நல்லதை மட்டும் எண்ணு, ஏன்னா கெட்டதை நினைச்சாலும் நடந்துரும். இன்னும் சொல்ல போனா நல்லதை விட கெட்டது வேகமா நடக்கும். ஒரு கல்யாண செய்தியை விட இறப்பு செய்தி வேகமா பரவும். நீங்க பார்த்திருக்கலாம், கல்யாண செய்தி நீங்க பத்திரிக்கை கொடுத்தா கூட வரமாட்டான், ஆனா இறப்பு செய்தி அங்கே கேட்டு அங்கே கேட்டு அங்கே கேட்டு சென்று வந்து சேர்ந்து விடுவார்கள். அப்ப இறப்பு செய்தி, துக்க செய்தி, துன்பியல் நிகழ்வு உடனே வேகமாக பரவும். ஆனால் இன்ப செய்தி என்பதும் மகிழ்ச்சி என்பதும் மெதுவாதான் போகும் இல்லையா? அப்ப இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த துன்ப செய்தியை குறைத்து கொண்டே இன்பத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த மனசை பண்படுத்து. இந்த மனம் என்கின்ற அற்புதமான ஒரு படகு உனக்கு இருக்கு. இது ஒரு படகுன்னு வச்சுக்கோங்க. அந்த படகு நீந்தி கொண்டிருக்கிறது. இந்த வெறும் படகா இருந்துச்சுன்னா அது ஒரே இடத்துல இருக்கும். அந்த படகை செலுத்துவதற்கு என்ன தேவை? துடுப்பு வேணும் இல்லையா? அது அறிவினுடைய செயல்பாடுன்னு சொன்னார். மதி, அதுக்கு பேர் மதி. மனம் அதனுடைய செயல்பாடு எதுவா இருக்கு? மதியாக இருக்கிறது. ஆனா நம்ம அந்த படகுல எதை ஏத்தி இருக்கிறோம்? நல்லதை ஏத்திக்கலையா, சினம்ன்றதை ஏத்தி வச்சிருக்கிறோம் சொல்றார். சினம் என்கின்றதை ஏத்தி வச்சிருக்கிறோம். கோபத்தை பத்தி பேசல, கோபம் நல்லது, சினம் அழிவை தரும். கோபம்ன்றது சட்டுன்னு வந்துட்டு சட்டுன்னு மறைஞ்சு போகும். ஆனா சினம் என்பது உள்ளுக்குள்ளாக இருந்து உன்னையும் அழிக்கும், உன்னை சேர்ந்தவங்களையும் அழிக்கும். அதனாலதான் வள்ளுவர் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல, சினம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினம் யாரை சேர்ந்திருக்கிறதோ அவரையும் கொள்ளும், அவரை சேர்ந்திருப்பவர்களையும் கொள்ளுங்கிறதுனாலதான் சினத்தை போக்கணும்னு சொன்னார். இப்ப நம்முடைய திருநாவுக்கரசர் ரொம்ப சொல்றார் பாருங்க, மனமெனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதம் எனும் பாறை தாக்கி. நான் பிடிச்ச புடிதான் பெருசுன்ற மதம் இருக்கு பாருங்க, மதம்னா கொள்கை. மதம் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது. அப்ப இறைவன் நினைப்பு வராது உனக்கு. ஏன்? என்ன ஏத்தி வச்சிருக்கிற மனசுல? சினம்ன்ற சரக்கை ஏத்தி வச்சிருக்கிற. திருவொற்றியூர் தேவாரத்துல சொல்றார். அப்ப உன்னை நினைக்கக்கூடிய நினைப்பு எனக்கு கொடுன்னு கேட்கிறார். உன்னை நினைச்சிட்டுன்னா என்ன பண்ண மாட்டேன், சினம்ன்ற சரக்கை தூக்கி கவுத்து விட்டுட்டு உன்னுடைய நினைவு என்கிற நல்ல சரக்கை நான் ஏத்திக்குவேன்னு சொல்றாரு. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. உன்னை நினைக்கக்கூடிய நினைவை எனக்கு இந்த மனசுக்கு கொடு. ஏன்? இந்த மனசு எப்படிப்பட்ட நல்லதை நினைக்குதோ அதே போல கெட்டதையும் நினைக்கக்கூடிய மனசு தான். இந்த கண்கள் நல்லதை பார்க்கறது அதே கண்ணு தான், கெட்டதை பார்க்கறது அதே கண்ணு தான். வலது கண்ணெல்லாம் நல்லதை பார்க்கும், இடது கண்ணெல்லாம் கெட்டதை பார்க்கும் கிடையாது. நல்ல பாடல்களை எல்லாம் வலது செவி கேட்கும், கெட்ட பாடல்கள் எல்லாம் இந்த செவி கேட்கும் கிடையாது. நல்லதெல்லாம் இந்த வாய் சாப்பிடும், கெட்டதெல்லாம் சைட்ல விட்டுக்குவோம்னு சொல்ல முடியாது. எல்லாமே இந்த வாயால் தான் உண்ணப்படுகிறது. இந்த உடம்பு நல்லதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும், கெட்டதை ஏற்றுக்கொள்ளும். அது சொல்ல முடியுமா? முடியாது. மூக்கு நல்ல வாசனை இந்த பக்கம், கெட்ட வாசனை இந்த பக்கம் நான் உறிஞ்சிக்குவேன் சொல்ல முடியாது. அப்ப எது
துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அதுவே இன்பத்திற்கு காரணமாக மாத்துன்னு சொல்றார். புதுசா உன்னத்தை தேடிட்டு வராத, உன்கிட்ட இருக்கிறதையும் நீ மாத்து. உன்கிட்ட இருக்கக்கூடிய 5 பொறிகள் இருக்கு பத்தியா, எது உனக்கு துன்பத்தை தந்ததோ அதையே நீ இன்பத்தை தரக்கூடிய பொறியா மாத்து. அதைத்தான் திருமூலர் சொன்னார், கள்ளப்புலன் அதை நல்ல புலனா மாத்துன்னு சொன்னார். கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு, கள்ளப்புலனை நல்ல புலனா மாத்திரு, பிரச்சனை உனக்கு போயிடும். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வீட்டுல கூட்டுறதுக்கு வச்சிருப்போம் விளக்குமாறுன்னு, அதுக்கு பேரு விளக்குமாறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளக்குமாறு அது அழுக்கா இருக்குமா சுத்தமா இருக்குமா? அழுக்கா இருக்கும். ஆனா அதை வச்சுதான் அழுக்க தூய்மைப்படுத்த முடியும். அந்த மாதிரி அழுக்கா இருக்கின்ற இந்த புலன்களை கொண்டே நீ அழுக்க தூய்மைப்படுத்திரு, உன் மனசை தூய்மைப்படுத்த முடியும் இந்த புலனை வைத்துக் கொண்டே. இதெல்லாம் அழுக்கா தான் இருக்கும். அதனாலதான் திருமூலர் கள்ள புலன்னு சொன்னார். நம்ம இங்க பேசிக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு யாரும் அங்க கூப்பிடுவாங்க, ஸ்வயின்னு தலை அந்த பக்கம் திரும்பும். இங்க சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது, நாம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் யாருக்கும் தோணாது. ஏன்னா இது அப்படி பழக்கப்பட்டது, அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம் நம்ம இல்லையா? அப்ப இந்த கள்ள புலனை வைத்துக் கொண்டே நீ நல்ல புலனை பண்ணு. எப்படி அழுக்கான விளக்குமாறு கொண்டே அழுக்கு தூய்மைப்படுத்தப்படுகிறதோ எப்படின்னு கேட்ட சுந்தரர்கிட்ட தான் கேட்கணும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு சொன்னார். கண்ணு பார்த்துச்சுன்னு சொல்லல, காதும் பார்த்துச்சான், மூக்கும் பார்த்துச்சு. எப்படி சார்? மூக்கு நுகரக்கூடிய தன்மை உடையது, காது கேட்கக்கூடியது, வாய் பேசக்கூடியது, உடம்பு உணரக்கூடியது. கண்ணு மட்டும்தானே பார்க்கணும் கேட்டா இல்ல, கண்ணு வழியா 4 புலனுடைய பவரும் கண்ணுக்கு போச்சு. ஏன் போச்சு? இறைவனை பார்த்த உடனே அவருக்கு மத்த 4 ஆஃப் ஆயிடுச்சு, கண்ணு மட்டும் தான் வேலை செஞ்சது. காது கேட்கல, எத்தனையோ சத்தங்கள் இருந்து காதுல விழல அவருக்கு. மூக்கு நுகரல, அருமையா சக்கரை பொங்கல் வாசனை, மூக்கு கேட்கல. அடுத்தது வாய், பேச்சே வரல. உடம்புல என்ன பட்டுச்சு? சூடான காற்று படுகிறதா, குளிர்ச்சியான தென்றல் படுகிறதா, உடம்புக்கு தெரியல. அப்ப 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அந்த பாட்டுல சொல்றார். இந்த கரணங்கள் 4 என்னாச்சு? திருந்து சிந்தையே ஆக. 4 கரணம், 5 புலன் 1 புலனாச்சு. 4 கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 சேர்ந்து சிந்தையாக மாறியது. சிந்தைனா மனம். மனம் என்று சொன்னால் சிந்திக்கக்கூடிய மனம். எதை சிந்திக்கக்கூடிய மனம்? சிவனையே சிந்திக்கக்கூடிய இல்லையா? அந்த மனமாக சுந்தரருக்கு மாறிச்சுன்னு சேக்கிழார் சொல்றார். எங்க? தில்லை ஆனந்த கூத்தனுடைய கூத்தை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு மாறிச்சா? நாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு போறாரு. நாவுக்கரசர் நாமளும் போயிருக்கோம். அதுல சொல்றதுல ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. நாவுக்கரசர் சிதம்பரம் போயிருக்கார், நாமளும் போயிருக்கோம். அப்படின்னா என்னன்னு புரியல. ஏன்னா நம்ம சிதம்பரத்துக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். இந்த பக்கத்துல கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார், அவரையும் கும்பிட்டுக்குவோம். அவர்னால ஏதாவது தொந்தரவு வந்துருமோ நமக்கு பயம், வேற ஒன்றும் இல்லை. சுத்தியில் இருக்க தூணுக்கு தூணு இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டு அங்க என்ன பிரசாதம் இருக்கு, வெளியில எங்க பிரசாதங்கள் இருக்கு, சிதம்பரத்தில் என்ன ஸ்பெஷல், அடுத்தது கேட்போம். என்னங்க பக்கத்தில் பிச்சாவரம் இருக்குங்கிறாங்க, இங்கே சினிமா ஷூட்டிங்லாம் நடக்குமாமே, அதுக்கும் ஒரு 8 போயிட்டு வந்துடலாங்க. ரைட், வண்டியை விடு அந்த பக்கம் கடல் பக்கமா போயிட்டு நம்ம நானும் சிதம்பரம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். தரிசிக்க முக்தி தரும் தலம் சிதம்பரம். இந்த உணர்வோட நாவுக்கரசர் போறாரு. அங்க 4 பேரும் 4 வாசல் வழியா சிதம்பரத்துக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க, திருஞான சம்பந்தர் உள்ளே வந்த வாயில், மாணிக்க வாசகர் வந்த வாயில் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்படி திருநாவுக்கரசர் போனார். போய் அந்த தில்லைக்கூத்தனை பார்த்த உடனே, இப்ப என்னைய பாக்குறீங்க, நீங்க பார்த்த உடனே என்ன கேட்பீங்க? நல்லா இருக்கீங்களா, எப்ப சார் வந்தீங்க? இதுல நான் பதில் சொல்லணும். நல்லா இருக்க மாதிரி, காலையில் வந்தேன், நேற்று வந்தேன், நாளைக்கு ஊருக்கு போகணும் நான் அப்படின்னு நான் சொல்லணும் பதில் இல்லையா? கேட்கறது தானே முதல்ல இருக்கும். நானா வந்து நான் காலைல வந்தேங்க, நாளைக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். நாவுக்கரசர் போய் நிற்கிறாரு. நின்ன உடனே பெருமான் அவர்கிட்ட கேட்கறது மாதிரி இருந்துச்சான். என்ன கேட்டாரா? இப்பதான் வந்தியா, எப்போ வந்த அப்படின்னு கேட்டது மாதிரி இருந்துச்சான். என்னைக்காவது நடராஜர் நம்மளை பார்த்து கேட்டது மாதிரி இருந்துச்சா? என்னைக்காவது இருந்தது. ஏன்னா சிந்தனை பூரா நமக்கு திருந்து சிந்தையாக இல்லை. 5 பேர் அறிவும் கண்கள் கொள்ளவில்லை. ஒன்றி இருந்து நினைமின்கள் அந்த பாட்டுல சொல்றார். ஒன்றி இருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனம் இல்லை, எந்த குறையும் வராது. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், நட்டம்னா நடனம் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே.
எப்ப பெருமானுடைய திருக்குறிப்பு எப்ப வந்தேன்னு விசாரிக்கிற மாதிரி உனக்கு இருக்கும்னா ஒன்றி இருந்து நினைமின். அப்படி நினைச்சினா பெருமானுடைய முகம் எப்ப வந்த உன்னை கேட்கறது மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏன்டா வந்த, நீயுமா வந்திருக்கிற கோவிலுக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். ஏன்? ஒன்றிப்பு இல்லை. ஒன்றி இருந்து நினைமின்கள். ஒரு நெறிய மனம் வை உணர் ஞான சம்பந்தம் சொன்னார் இல்லையா? ஒரு நெறிய மனம். அப்படி இருந்தா அந்த திருநெறிய தமிழை நீ பாடினால் உனக்கு தொல்வினை தீர்தல் எளிதாமே. நானும் தேவாரம் பாடினேன்னு பாடிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் தேவாரத்தை பாடிட்டு இருந்தோம்னா அது திருநெறிய தமிழாக உங்களுக்கு தொல்வினையை தீர்க்காது. கூற்றாயினவார் நானும் பாடுறேன், வைத்தவழி அதிகமாவது குறைய மாட்டேங்குதுன்னு எப்படி குறையும்? ஏன்? அந்த கூற்றாயினவாறு பாடுகிற நாவுக்கரசராக உங்களை நீங்கள் வருவித்துக் கொள்ளவில்லை, மனம் ஒன்றித்து பாடவில்லை என்பதுதான் பொருள். ஒன்றித்து பாடி பாருங்க, நிச்சயமாக நடக்கும். ஏன்னா மனம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஆற்றல் உடைய ஒரு கருவி, சாதாரண கருவியா நினைச்சிடாதீங்க. இந்த மனசுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்தை அது பிடிச்சிச்சுன்னா, நல்ல பழக்கத்தை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நற்றவா உன்னை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவேன். அந்த மனசு அதுவே மறந்தால் கூட இந்த நாக்குக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. ஏன்னா மனம் மறக்காது அவ்வளவு சீக்கிரம். அப்படி அந்த மனம் நமக்கு, இந்த மனத்துக்கு ரெண்டு செயல்பாடு உண்டு. மூளையினுடைய ரெண்டு பக்க செயல்பாடு, வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. கேள்விப்பட்டிருக்கீங்க? வலது பக்க மூளையெல்லாம் எதெல்லாம் செயல்படுத்து தெரியுமா? நினைவாற்றல், வீரம், பெருமிதம், அறிவு கூர்மை, இதெல்லாம் வலது பக்க மூளை செயல்படுத்துது. இடது பக்க மூளையெல்லாம் பாருங்க, கருணை, அன்பு, காதல், பாசம், பக்தி, இதெல்லாம் இடது பக்க மூளை. இந்த இடது பக்கம் இருக்கிறது பூரா மென்மையான பகுதியா இருக்கும், இதயம். ஏன் அது வலது பக்கம் வைக்காம இடது பக்கம் வச்சிருக்கிறாங்க? ஏன்னா இது அம்மையினுடைய பாகம். அப்ப பெண்மை, தாய் மென்மையாகவள், இந்த உலக உயிர்கள் மேல் பற்று கொண்டவள். எனவே வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒரு பிரமிப்பை தரக்கூடிய வெற்றி, வீரம் அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடியது. ஆனால் இந்த பக்கம் உள்ளது எதுவுமே காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அன்பை உணரத்தான் முடியும், பக்தியை உணரத்தான் முடியும், காதலை உணரத்தான் முடியும். ஒரு காதலன் காதலிட்ட நீ என் மேல் எவ்வளவு காதல் வச்சிருக்க எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா காட்ட முடியுமா? முடியாது. பக்தி காட்ட முடியாது. நீங்க பக்தியை பாடல்கள் மூலமா வெளிப்படுத்தலாம், அபிஷேகம் மூலமா வெளிப்படுத்தலாம். அப்படி அதற்கு ஒரு பொருள் தேவைப்படும், ஊடகம் தேவைப்படும். ஆனால் பக்தி என்கின்ற உணர்வை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அப்ப மனம் ரெண்டா செயல்படுது, ஒன்னு அறிவு, இன்னொன்னு உணர்வு. மனசுக்கு ரெண்டு வேலை. எங்க அறிவு செயல்படணுமோ அங்க அறிவா செயல்படும், எங்க உணர்வா செயல்படணுமோ அங்க உணர்வா செயல்படும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிடம் செயல்படும் பொழுது உணர்வாக இருக்கும் அந்த மனம். அதே தாய் அந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் மருத்துவரிடம் சென்று காட்டும் பொழுது அறிவாக செயல்படும். அங்க உணர்வு செயல்பட்டா அழுதுட்டு வீட்டிலே உட்கார்ந்திருக்க வேண்டியதான். இந்த குழந்தைக்கு இப்பொழுது நோய் ஏற்பட்டிருக்கிறது, இந்த நோய்க்கு சரியான மருத்துவரை நாடி நாம் மருத்துவம் பார்க்க வேண்டும். அதுவும் மனசு தான் பண்ணுது. என்ன பண்ணுது? அறிவாக அங்கே செயல்படுது. இல்லைன்னா கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் வீட்டிலேயே. அப்ப அந்த குழந்தை துடிப்பதை பார்த்து தான் துடிப்பது என்பது உணர்வு. அந்த துடிப்பை எப்படி நாம் புத்திசாலித்தனமாக மருத்துவத்தின் மூலமாக மாற்றலாம் என்று நினைக்கிறது அறிவு. அப்ப ஒரு மனம் ரெண்டு விதமா செயல்படுது பாருங்க. அதனாலதான் இறைவனை சொல்லும் பொழுது தந்தைன்னு சொல்லாம தாயின்னு முதல்ல சொன்னாங்க இல்லையா? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால, அம்மையே அப்பா, அப்பனே அம்மான்னு சொல்லல, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று சொன்னாங்க. அப்ப இந்த மனம் அப்படிப்பட்ட ஒரு கோவிலாக எப்ப மாறுகிறது? தாயுமானவர் சொன்னார், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ளவாராய் பராபரமே, அன்பர் பணி செய்ய ஆளாக்கேனை விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம். அப்ப நெஞ்சகம் கோயில். நாவுக்கரசர் சொன்னார், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக. இறைவனுக்கு அடிமையா இந்த மனசை நீ மாத்திக்கோ சொன்னார். யார் சொன்னார்? நாவுக்கரசர் சொல்லுகிறார். மனத்தகத்தான் தலைமையலான், வாக்கின் உள்ளான், வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், பொறுப்பிடையான் நெருப்பிடையான், காற்றில் உள்ளான், கைலாயத்து உச்சியுள்ளான், காலத்தியான், அவன் கண்ணுளானே. நாவுக்கரசருடைய தேவாரம். மனத்தகத்தான், முதல்ல அவன் எங்க இருக்கிறான்? மனசுல இருக்கிறான். அந்த மனதில் இருக்கக்கூடிய மணியாக அவன் இருக்கிறான். விறகில் தீயாக இருக்கிறான், பாலில் நெய்யாக இருக்கிறான். அப்ப விறகில் தீயாகவும் பாலில் நெய்யாகவும் ஏன்
இறைவனை நெய்ன்னு சொல்றாங்க? பால்னே சொல்லியிருக்கலாம்ல, பால் வெண்மையானது. ஏன் நெய்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, பால் ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் கெட்டு போயிடும். அடுத்து தயிர் 2 நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் புளித்து போகும். வெண்ணெய் 4 நாள் நல்லா இருக்கும், 5வது நாள் கெட்டு போகும். ஆனால் அந்த வெண்ணெயிலிருந்து வரக்கூடிய நெய், முறையான நெய், எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. பெருமான் அப்படிப்பட்டவன். அதனாலதான் சொன்னார், பாலில் படு நெய் போல். இந்த பால் போன்ற மனதுடைய வெண்மையுடைய தன்மையுடைய நம்முடைய மனசுல தான் பெருமான் நெய்யாக இருக்கிறான். நமக்கு தெரியல. அவனுக்கு நமக்கும் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. பக்தி உணர்வினால் அவனை நம்ம பார்த்தோம்னா அந்த பால்ல நெய் இருக்கிறது நமக்கு தெரியும், விறகில் தீ இருப்பது நமக்கு தெரியும். அதற்கான அந்த முயற்சியை நீ எடு. அந்த முயற்சி நம்ம எடுக்கலைன்னா நமக்கு தெரியாது. அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்றார், எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால். மனசால சிந்திக்காதவனுக்கு அல்லால் சென்று கை கூடுவது அன்றால். யார் சிந்தை செய்யவில்லையோ, யார் நினைத்து பார்க்கவில்லையோ அவர்களுக்கு பெருமானுடைய அருள் கிடைக்காது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலம் இலன். அவனை சார்ந்தவர்களுக்கு தான் நலம் தெரியுமே தவிர, நான் போவே இல்லைன்னா எப்படி நலம் தெரியும்? அவனுடைய நலத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்ப இறைவனை புரிந்து கொள்வதற்கு கூட அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கின்னு சொன்னார். அப்ப இறைவனை சதா சர்வகாலமும் சிந்திக்கின்ற மனம் தவறு செய்யாது. சதா சர்வகாலமும் நினைக்கின்ற மனம் ஒரு இடத்துல ஒரு உயிர் துன்பப்படுறதை பார்த்து துன்பப்படும், அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யும். இறைவனை சதா சர்வகாலமும் சிந்திக்கின்ற மனம் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கும், தன்னை பற்றி மட்டும் சிந்திக்காது. இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்க, இந்த சமுதாயம் இப்படி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறதே என்று அதை நினைத்து நினைத்து வருந்தும். மரம் வைத்தவர்கள் அத்தனை பேரும் தனக்கு அந்த மரம் பலன் தரும்னு வச்சவங்க கிடையாது. நினைச்சு பாருங்க, யாரோ வச்ச மரத்தினுடைய அந்த பழத்தையும் இதையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொன்னு, திருநாவுக்கரசுடைய தேவாரத்தை படிக்கிற நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியணுங்க. அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. ஆனா அவர் தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த மனசுக்கு ஒரு எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாருங்க. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, எங்கெங்க நல்லா இருக்கிறோம் ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சு போச்சு, நம்ம மனசும் ஸ்பாயில் பண்ற ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இப்படி பேசுறவங்கள்ட்ட பெரிய கும்பிடா பார்த்து, இறைவா இவங்களை நீ பார்த்துக்க, என்னால திருத்த முடியாதுன்னு வந்துருங்க. அவங்கள்ட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க. ஏன்னா நீங்க கவலைப்படுவீங்க, அவன் தெளிவா போயிட்டு இருப்பான். நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. வெயில் காலத்துல வெயில் அடிக்கும், மழை காலத்தில் மழை பெய்யும். இது ஒரு பெரிய குத்தமா பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன வெயில் தாங்கல. மழை காலத்துல என்னங்க மழை இப்படி பிச்சு உதறது, மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். இது ஒரு சாதாரண நிகழ்வு. வெயில் முடியலங்க, தாங்கவே முடியலங்க. மழை என்ன இப்படி நச 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 நசன்னு பெஞ்சிட்டு இருக்கு, இப்ப மழையே வரல. எங்க கோடை மழைன்னு ஒண்ணு பெய்யுமே, அதை ஏங்க இன்னும் பெய்யவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. கவலையை நாமளே உருவாக்குறோம், ஜெனரேட் பண்றோம். நம்ம ஒரு மிகப்பெரிய ஜெனரேட்டர். என்ன ஜெனரேட்டர்? கவலைகளை உற்பத்தி செய்கின்ற ஜெனரேட்டர். வெளியிலேருந்து கவலை எல்லாம் ஒண்ணுமே வராது, தெரிஞ்சுக்கோங்க. பேய் பிசாசு பில்லி சூனியம் இதெல்லாம் வெளியிலேருந்து வர்றது இல்லை, உள்ள இருந்தே கிளம்புது. கிளம்பி வெளியில போய் அடுத்தவனை காயப்படுத்தி திருப்பி உள்ளுக்கு வந்துருது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரேட்டர். என்ன ஜெனரேட்டர்னா, கஷ்டத்தை உற்பத்தி செய்கிறோம் நாமளே. அதனாலதான் நம்முடைய பாட்டனார் சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்தவன் கொடுத்து வரதில்லை கஷ்டமும் நன்மையும், நீயே உற்பத்தி செஞ்சு நீயே கஷ்டப்படுற. எப்படி நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்றோமோ, அது மாதிரி மற்றவன் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. இதுல வேற கேட்போம், நல்லா இருக்கா கேட்டு ஒரு சந்தோஷம். அது மாதிரி கஷ்டத்தை நாமளே நம்ம என்ன பண்றோம், உற்பத்தி செய்யறோம். அதுதான் மிகப்பெரிய வருத்தம். திருநாவுக்கரசர் கஷ்டத்தை கூட இன்பமா ரசிச்சு அனுபவிச்சார் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்குது. இது கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கொண்டு போய் நீட்டறையில் வச்சாங்க, வெளியில வந்தார். யானைக்காலர் இடர வச்சாங்க, வெளியில வந்தார். கல்லோடு கட்டி கடல்ல போட்டாங்க, தப்பிச்சு வந்தார், மிதந்து வந்தார். எவ்வளவு துன்பம். விஷத்தை கலந்து கொடுத்தாங்க சாப்பாட்டுல. சோத்துல விஷம் வைக்கிறதுன்னு நீங்க சொல்லுவாங்க, முதல்ல அனுபவிச்சவர் திருநாவுக்கரசர். சாப்பிட்ட விஷம் வச்சு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சு வெளில வந்தாரு. எப்படிங்க இருக்கீங்க என்ன? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. முடிஞ்சு போச்சு. கேட்டவன் முழுக்க அதிர்ந்துட்டான்.
உன்னை ராஜா கூப்பிடுறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும். நான் நரகத்துக்கே போக மாட்டேன், சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னவர் நாவுக்கரசர் அல்ல. என்ன சொன்னார்? நரகத்துக்கு போனாலும் எனக்கு இடர் இல்லை, துன்பம் இல்லை. ஏன்? பெருமான் இருக்குமா எனக்கு நரகமா இருந்தானே சொர்க்கமா இருந்தானே. நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்றது எல்லாரும் சொல்றது. எனக்கு பெருமான் பக்கத்தில் இருக்கும்போது நரகமா இருந்தா கூட அது நரகமாக தெரியாதுன்னு சொல்றதுதான். கஷ்டத்தை கொடுத்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நற்சங்கவன் காதுடை. அந்த பெருமான் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கோமார்க்கே நாம் என்றும் ஆளாய், அவனுக்கு நான் ஆளா இருக்கிறேன். அதனால நான் கவலைப்பட மாட்டேன். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சுண்ணவன் சந்தன சாந்தம் சொல்றேன். இன்னொருத்தன் சொன்னார், மலையே வந்து வீழினும், உங்க மேல மலை விழட்டும், மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுவீர்கள். கொஞ்சம் கூட அசரவே அசராத, மலை வந்து உன் மேல விழட்டமே, கொஞ்சம் கூட கவலைப்படாது, உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாற்றிக்கொள்ளாது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு பாருங்க, இது திருநாவுக்கரசர் தான் நம்ம கத்துக்கணும். அந்த துணிச்சல், அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதி பாடுறதுக்கு காரணம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு நம்ம நாவுக்கரசர் போட்ட பாதை. அதை அப்படியே பாரதி எடுத்துக்கிறான். அச்சமே இல்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் என்று கலங்க பெரிதிலும், உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் பாரதியார் பாட்டு ஒத்து போது பாருங்க. அந்த அழமையான பாதையை போட்டு கொடுத்தவர் யாருன்னா நமக்கு நாவுக்கரசர் தான். வாழ்க்கையில் அப்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த மனம் பண்படணும்னா துன்பத்தை கொடுத்துதான் ஆகணும். தங்கத்தை அப்படியே எடுத்தா 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதற்கு நெருப்பால் துன்பம் வருகிறது, நீரால் துன்பம் வருகிறது, மிகப்பெரிய சுத்தியலால் துன்பம் வருகிறது, மிகப்பெரிய எந்திரங்களால் துன்பம் வருகிறது. உடைக்கிறான், பிரிக்கிறான், நீட்டுறான், மடக்கிறான், சுருட்டுறான், அடிக்கிறான், என்னென்ன செய்யறான் தங்கத்தை. அவ்வளவு அடிகள் தாங்கும் பொழுது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தங்க தாது உங்க காதுக்கு வருது. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. கையில மணல் எடுத்தீங்கன்னா காவிரி ஆற்று மணல், அந்த காவிரிக்கு என்ன பேர்? பொன்னின்னு பேரு. ஏன் பொன்னின்னு பேரு? பொன் துகள் அந்த மணல்ல இருக்கும். நீங்க கோயம்புத்தூர்ல எடுத்து போய் மணல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெரியாது. நீங்க தஞ்சாவூர்ல மணல் எடுத்து பாருங்க, காவிரி ஆற்று மணல் தக தக தகன்னு மின்னும், அவ்வளவு தங்கம் இருக்கு. மண் எடுத்து காதுல அப்பிக்க முடியுமா? 2 பக்கம் மண் எடுத்து காதுல அப்பிக்கிட்டு, நானும் தங்கம் போட்டிருக்கேன் அட்சய திருதியைக்கு, பாருங்க பிரமாதமா இருக்கு பாருங்க. சரி, வெயில் அதிகமா இருக்கு, அதை அவங்க இப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? பரிதாபப்படுவோம். ஆனா அந்த துகளில் இருந்துதான், அந்த மணலில் இருந்துதான் தங்கத்தாது பிடித்தெடுக்கப்படுகிறது. அதனால அந்த நதிக்கு பேரு பொன்னி நதினு பேரு. அப்ப அவ்வளவு கஷ்டத்தை தாங்குது. தாங்கும் பொழுது அது தங்கமாக மிளறுகிறது, உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறது. அப்ப இந்த மனசுக்கு பெருமான் கஷ்டத்தை கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த மனம் எல்லாவற்றையும் தாங்கி தாங்கி பண்படும் பொழுது, ஒரு வயல் இருக்கு, அப்படியே விதைய தூணா அது மரமாகாது, செடியாகாது, பயிராகாது. அதை காய போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை உழுவாங்க, வெறுமனை முதல்ல உழுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் நிரப்பி உழுவாங்க. இவ்வளவு செஞ்சு அந்த மண்ணை முதல்ல என்ன பண்றாங்க? பண்படுத்திட்டு தான் விதையை கொடுப்பாங்க, அப்புறம் தான் அது விளைச்சலை கொடுக்கும். அப்போ ஒரு மண் எவ்வளவு தாங்குது. நம்ம நிலத்தை பாருங்க, அதை தான் சொன்னார், எப்படி இருக்கணும் இந்த மனசு, பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமை நமக்கு இல்லை, யாருக்குமே கிடையாது பொறுமை. அதுக்கு திருவள்ளுவர் சொல்ற அற்புதமான உதாரணம் தெரியுமா? என்ன தெரியுமா? தான் மேல நின்றுட்டு தன்னையே வெட்டி குழி நோண்டிட்டு இருக்கிறான், அவனையும் தாங்கி கொண்டிருக்கின்ற நிலம் போல நீ இருன்னு சொன்னார். நிலம் எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. தான் மேலதான் நிக்கிறான் அவன், நிலத்தில் நின்று கொண்டு நிலத்தையே வெட்டுகின்றவனையும் அந்த நிலம் தாங்கி கொண்டிருக்குது, அவனை எங்கேயுமே தள்ளி விடலாது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதை விட ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது. அப்படி தன்னை இகழ்ந்தவனை பொறுத்து கொண்டவர் யாருன்னா நாவுக்கரசர். எவ்வளவு அவருக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள், கவலையே படல அதை பத்தி அவரு. ஏன்னா பெருமான் இருக்கிறான். அதுதான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கல்வியை பத்தி அருமையா சொல்லுவார் நம்முடைய நாவுக்கரசர். எது கல்வி? புத்தக மூட்டையை தூக்கிட்டு போறதா கல்வி? புத்தக மூட்டையை தூக்கிட்டு போறதா? இப்படி தூக்கிட்டு போறோம். காலேஜ் போகும்போது ஒரே ஒரு மூட்டை தூக்கிட்டு போறான், மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறான். 25 கிலோ குறைஞ்சபட்சம் தூக்கிட்டு போறான், அரிசி சிப்பம் மாதிரி. பாருங்க, பிள்ளைங்க எதுக்கா தலை நிமிர்ந்து நடக்குதா பார்த்திருக்கீங்களா? எல்லாம் தலை குனிஞ்சு அடிமை பெண்ணில் போற மாதிரி தான் போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கான், குனிஞ்சே போயிட்டு இருக்கான். நிமித்த முடியாது அவனை. வளர்ந்ததுக்கு அப்புறம், பைய வாங்கினதுக்கு அப்புறம் இப்படியே நிக்கிறான், குனிஞ்சே நிக்கிறான். என்ன காரணம்? அவனை வளைச்சிட்டு நம்ம
12ஆம் வகுப்பு வரையும் அவனை அப்படி படிக்க வச்சுட்டு 12வது வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்லூரியில் சேர்த்தோன்னே ஒரே ஒரு நோட் எடுத்துட்டு போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நோட்டு கூட எடுத்துட்டு வராத இடத்துல இவன் ஒரு நோட் எடுத்துட்டு வரான்னு பார்த்தா பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்குன்னா. அந்த நோட்டு எதுக்குன்னா பஸ்ல சீட்டு பிடிக்க முடியும், அப்பதான் அவங்கள கூட்டத்தில் பஸ் சீட்டு பிடிக்க முடியும்னு. அவ்வளவு இதா இருக்கானேன்னு பார்த்தேன் நான். பஸ்ல சீட்டு பிடிக்கிறது பார்த்தா யாருக்கு சீட்டு பிடிச்சான்னு பார்த்தா அவன் ஆளுக்கு சீட்டு பிடிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய ஒரு பரோபகாரியாக இந்த உலகம் அவனை உருவாக்குது பாருங்க. அது அவனுக்கு கூட இல்லை, தன்னலம் கருதாம அந்த புத்தக படிப்பு. ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட வந்துட்டான். வீட்டில் இருக்க காசு பணம் நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டான். வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆள் இருக்கும்போது தான் திருடுறாங்க. ஏன்னா திருடனுக்கு பயம் இல்லாத போது திருடுறது இல்லை, ஆள் இருக்கும்போது திருடிடுறான். திருடி எல்லாத்தையும் மூட்டையா கட்டிட்டு எடுத்துக்கும் போது அந்த வீட்டு குழந்தை முழிச்சிருச்சு. ஸ்கூலுக்கு போற குழந்தை பார்த்துருச்சு. யாரை பார்த்துருச்சு? திருடனை பார்த்துருச்சு. சப்த நாடி அடங்கி போச்சு. குழந்தை சத்தம் போட்டுச்சு, நம்மளை பிரிச்சு மேய்ஞ்சிருவானுங்க. என்ன பண்றது நடுங்கி நிக்கிறான். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, ஸ்கூல் பேக்கையும் தூக்கிட்டு போயிடலாம், அப்பாவை எழுப்பிடுவேன். அதுக்கு பாருங்க, நகை போச்சு, நட்டு போச்சு, சேலை போச்சு, அதெல்லாம் கவலை இல்லை. ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போயிடலாம், அப்பாவை எழுப்பிடுவேன் மிரட்டு திருடன. அப்ப அதுக்கு எவ்வளவு கோபம், அந்த வெறுப்பு, அந்த ஏன்னா அந்த கல்வியை அப்படி போட்டு அந்த குழந்தைகிட்ட திணிச்சிட்டு இருக்கிறோம். நாவுக்கரசர் சொல்றார், நமச்சிவாயவே ஞானம் கல்வியும். அப்ப நமச்சிவாயம் என்று சொல்லுகின்ற ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு கல்விதான் இந்த உலகத்திற்கு தேவைன்னு சொன்னவர் யாருன்னா நம்முடைய நாவுக்கரசர். இந்த ஆன்மீகம் இல்லாமல் கல்வி வந்துச்சுன்னா அது எதுக்குன்னா E=mc² ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சார் ஐன்ஸ்டீன் ஒருத்தர். அவர் காலத்திலே அந்த ஃபார்முலாவை வச்சு அணுகுண்டை தயாரித்து 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தினாங்க. ஏன் இந்த ஃபார்முலாவை நான் கண்டுபிடிச்சேன்னு வருத்தத்தோடயே அவர் இறந்து போனார். அறிவியல் ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் அழிவை உண்டாக்கும். ஏன் இதை நான் கண்டுபிடிச்சேன்னு வருத்தத்தோட செத்து போனார் யாரு? ஐன்ஸ்டீன். ஏன்னா அந்த அணுவை பிளந்தால் ஆற்றல் வரும், அந்த ஆற்றலால் உலக மக்களுக்கு நன்மை கிடைக்கும்னு நான் கண்டுபிடிக்க போக அதை கண்டுபிடிச்சதுல இருந்து அவன் கொண்டு வந்தது முதல்ல எது? அணுகுண்டு. எப்படி பார்க்கடல் கடைந்த போது அமுதத்துக்காக கடைஞ்சு நஞ்சு முதல்ல வந்துச்சோ அதுபோல் அணுவை பிளந்து முதல்ல வந்தது அணுகுண்டு. அப்ப இந்த ஆன்மீகம் இல்லாத கல்வி அழிவுக்கு கொண்டு போயிடும்ன்றத ரொம்ப தெளிவா சொன்னார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். இந்த மனம் பண்படணுமா, நமசிவாய மந்திரம் என்கின்ற கல்வியை முதல்ல தெரிஞ்சுக்கோ. குழந்தைகளுக்கு முதல்ல ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்க, மற்ற எல்லா அடிப்படை கல்வியும் தானா வந்துடும். தேவைகளை குறைச்சிக்கணும்ன்றார், எளிமையா இருக்கணும்னு சொல்றார். எளிமையினுடைய உதாரணம் நாவுக்கரசர். நீங்க பார்த்திருக்கலாம் நாவுக்கரசருடைய தோற்றம் இல்லையா, எப்படி இருப்பார் பாருங்க. இடையரா பேரன்பும் மழை வாரும் இணைவிழியும். பொழுதனைக்கு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்குமா, ஏன்னா அன்பு அதிகமாச்சுன்னா கண்ணீர் வரும். இடையரா பேரன்பும் மழை வாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெரும் துறவு. நடை அரா பெருந்துறனா ஒழுக்கம் தவறாத துறவு. அப்ப பல துறவிகள் நடுவுல ஒழுக்கம் தவறிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான். அதனாலதான் சொன்னார் நடையரா பெரும் துறவு வாகீச பெரும் தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். சிவவேட பொலிவழகால் இடையில ஒரே ஒரு துண்டு வேட்டி கூட கிடையாது, துண்டு கட்டியிருக்கார். கையில ஒரு உழவார படை, கிளம்பிட்டார், போயிட்டே இருக்கார். எதை பத்தி கவலைப்படல. கையில காதுல கழுத்துல எல்லாம் போட்டிருந்தா தானே நம்ம பக்கத்துல பண்ண பூரா திருட்டு போயெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிம்மதியா அவனாச்சும் பக்கத்துல பேருந்துல தூங்கிட்டு போக முடியுதா? பக்கத்துல பாக்குறவன்லாம் நம்மள ஏன் பாக்குறான், ஏதாவது அடிச்சுட்டு கிளம்பிடுவானோ இப்படியே பாக்குறான். எவனையுமே நல்லவனாவே பார்க்க தோணாது. கையில பணத்தை எடுத்துட்டு போங்க, சுத்தி இருக்கிறவன் பூரா நமக்கு திருடர்களாவே தெரியும். கையில பணமே இல்லைன்னா எல்லாம் மகாத்மாவா தெரியும் நமக்கு, ஏன்னா நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லை. அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் இல்லையா. அப்ப என்ன காரணம், இந்த மனசு நம்ம கிட்ட அதான் சொன்னாங்க, மடியில கணம் இருந்தா வழியில பயம்னு அந்த காலத்திலே சொன்னாங்க. கணத்தை வச்சிட்டு இருக்காத, கல்லா நெஞ்சில் நில்லான் ஈசன்னு சொன்னாரு. கல்லு மாதிரி இருக்கிற மனசுல இறைவனை நிறுத்த முடியாது. கல்லு மாதிரி மனசுல வச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கனத்த இதயமாக இருக்கிறோம், கனத்த நெஞ்சத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் கவலைகளை போட்டு அதுல அடுக்கி வச்சிருக்கிறோம். கவலை என்பது கனம், கவலை என்பது உன்னை துன்பப்படுத்துகிறது, அழுத்துகிறது. ஆனா மகிழ்ச்சி என்பது என்ன பண்ணுது, வெளிப்படுது. மகிழ்ச்சி வெளிப்பட வெளிப்பட உனக்கு மகிழ்ச்சியா வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மனம் உனக்கு அப்படிப்பட்டது தருகிறதுன்னு சொல்றார். அதனாலதான் பாடல் பாடும்போது கூட உதட்டுல பாடாதீங்க, உள்ளத்தால பாடுங்கன்னு சொன்னார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவன்.
பாட்டு பாடும்போது மனசுல இருந்து பாடுங்கன்னு சொல்றாரு. மனத்தகத்தோர் பாடல். அப்ப மனசுல முதல்ல நீ என்ன பண்ணு, அந்த பாட்டை பயிற்சி செய், அப்புறமா பாடு, மனப்பாடம் செய்து பாடு. புத்தகத்தை சொன்ன உடனே புத்தகத்தை பிரிச்சுட்டு உட்காராத. மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்கடையாய் நெடுங்கலமையும். அப்ப நினைத்து எழுவார்னா மனசுல நினைச்சு யாரெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய இடரை அவன் போக்குகிறான்னு சொல்றார். ஒரு பழைய பாட்டு, சிந்தனை செய் மனமே. யார? முருகப்பெருமானை சிந்தனை செய்யும் சொல்லி ஒரு பாட்டு, பழைய பாட்டு வரும். அப்ப சிந்தித்தல் என்பது என்னன்னா, சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருப்பது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கெட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே முடிப்பார் திருமூலர். அப்ப இந்த சிந்திக்கின்ற ஆற்றல் எங்கே வருகிறதோ அங்கே மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி எது தருதுன்னா சிந்தனை தான் தருகிறது. சிந்திக்காத மனம் என்ன பண்ணும்? சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அப்ப மனத்துக்கு புத்துணர்ச்சி தருவது அந்த சிந்தனை தான் சொல்றோம். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே சொல்லியிருக்கிறாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய யமுனை பெருநீர் துறைவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயில பாடுறதோடு நினைக்காத, விட்டுறாத. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் என்பாவாய். சொல்லு, வாயினால பாடு, மனசால சிந்திக்க. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும்னு சொன்னார். வாய் வாழ்த்தணும்னா முதல்ல மனசு என்ன பண்ணிருக்கணும்? நினைக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள். முதல்ல மனம், அப்புறம் அதுல இருந்து வாக்கு வரும், அப்புறம் தான் இந்த உடம்பு செயல்பாடும். இப்ப நம்ம சொல்றோம் மனசால் நினைக்கிறோம். திருநாவுக்கரசர் குரு பூஜையை சிறப்பா கொண்டாடணும்னு மனசு நினைக்குது. முதல்ல வாய் சொல்லுது இந்த வருஷம் நம்ம திருநாவுக்கரசர் குரு பூஜையை மிகச்சிறப்பாக செயல்படணும். வாய் சொல்லுது, அப்புறம் தான் உடம்பு செயல்பட ஆரம்பிக்குது. எடுத்தெடுப்பில் உடம்பு செயல்பட ஆரம்பிக்காது. மனதால நினைக்கணும், வாயினால சொல்லணும், அப்புறம் இந்த உடம்பால செயல்படுத்தணும். அப்ப இந்த 3 நிலைகளை தான் மனம் வாக்கு காயம்னு சொன்னாங்க. மனம் வாக்கு காயத்தால இறைவனுக்கு வழிபாடு செய்யுங்க. சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது. மானுட பிறவிதானும் மகுத்தது மனம் வாக்கு காயம். இது எதுக்கு? அரண் பணிக்கு ஆக அன்றோ. இந்த 3 நமக்கு கொடுத்திருக்கிறது அரண் பணிக்காக கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னார். அப்ப இறைவனை நினைச்சோம்னா என்ன பண்றார்? இறைவன் மனசு கோவிலா கொள்ளுகிறார். திருவிசைப்பால கருவூர் தேவர் சொல்றார், திரைலோக்கிய சுந்தரம்னு ஒரு ஊர். இன்னைக்கு அதுக்கு திரிலோக்கின்னு பேர். திரைலோக்கிய சுந்தரம். அந்த சாமி பேரு திரைலோக்கிய சுந்தரன். அதுல சொல்றாரு, எப்ப அவருக்கு நினைப்பு வந்துச்சான், சாமி கோவிலுக்கெல்லாம் அவர் போவே இல்லையா. ஒரு நாள் வெளியில தெருவில் நின்று இருக்காரு. தெருவில் அப்படியே சொல்றாரு, தெருவில் நின்று இருக்காரு. சுவாமி புறப்பாடு ஆயிருக்கு. ஏன் இப்ப சுவாமி புறப்பாடெல்லாம் நின்று பார்க்கணுங்கிறதுக்கு சொல்ற. சுவாமி புறப்பாடெல்லாம் நின்று பார்க்கணும். அந்தந்த வீட்டில் வெளியில நின்று பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்றது, சிவபெருமான் ஒருத்தர் தான் அருளை டோர் டெலிவரி செய்யறவர். வேற எல்லாரும் போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. சிவபெருமான் வீட்டுக்கு டெலிவரி செய்யறாரு. மளிகை கடையில நம்ம போய் பொருளை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அவன் பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். அந்த மாதிரி அருளை டெலிவரி செய்யறவர் யாருன்னா சிவபெருமான். வீட்டுக்கு வீடு நினைச்சா போதுமா. இத மாணிக்கவாசர் சொல்றார், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. சேவகன்னு சொல்றார். ஒரு வேலைக்காரனை போல தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்றாரா, காட்டி நமக்கு அருளை தருகிறான்னு சொல்றார். அது மாதிரி ரொம்ப அழகா இங்க நம்முடைய கரூர் தேவர் சொல்லுகிறார். தெருவில் நின்று இருக்கார். அப்ப பெருமானுடைய புறப்பாடு நடந்திருக்கு. பெருமான் வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. வீடு இப்படி இருக்கு, வெளியில நிக்கிறாங்க. சுவாமி புறப்பாடு இப்படி வந்திருக்கு. அந்த இடத்துல வந்த உடனே தேர் இல்லையா, ஒரு கல்லோ ஏதோ போட்டு அப்படி திரும்பி இருக்கு. பார்த்த மாத்திரத்துல இவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பரவசம். இறைவன் இவரையே பார்த்த மாதிரி இருந்துச்சான். அது வரையும் கல்லு மாதிரி இந்த மனசு அப்படி கணிஞ்சிருச்சான். நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே ஐயா, நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் திரைலோக்கிய சுந்தரனே. அதை பார்த்த மாத்திரது கண்ணில தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குதான். நையாத மனம் நைந்து போயிடுச்சான். தொழுத கை என்ன பண்ணலையா, பிரியறதுக்கு மனசே வரலையா. பெருமான் போயிட்டாரு. ஒரு செகண்ட் அப்படி காட்சி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவருக்கு கண்ணில் தண்ணீர் ஊத்தி கொண்டே இருக்கு. கை கும்பிட்டது மாதிரியே இருக்கான். அப்படிப்பட்ட நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தெருவே. நான் கோவிலுக்கு போல, நான் இருந்த தெரு வழியாக இத்தெருவே ஐயா, நீ உலா போன அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அடுத்த பாட்டுல சொல்றாரு,
கோவிலுக்கு அடுத்து உடனே கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். பின்னாடியே போயிட்டார், சாமி பின்னாடியே போயிட்டார். போய் கோவிலுக்கு போனார். கோவிலுக்கு போன உடனே பெருவுடையார், தஞ்சை பெருவுடையார், பிரம்மாண்டமான திருமேனி அப்படி நிக்கிறார் நிமிர்ந்து. பார்த்த மாத்திரத்துல இவரு மனசுல கட 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 கட. அந்த கோவில் கட்டுறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. 6 செகண்ட்ல இவரு இங்க கோவில் கட்டிட்டார். மனசுல பார்த்த உடனே தஞ்சை பெரிய கோவில் இங்க உள்ள கட்டிட்டார். கட்டிட்டு பாடுறார், எத்தனையோ காலம் யார் யாரோ தவம் செய்யறாங்க, அவங்க மனசுல எல்லாம் போல, நீனு அவங்களுக்கு எல்லாம் அருள் செய்யல, 6 செகண்டுக்குள்ள கோவில் கட்டின, இந்த கோவிலுக்கு நீ வந்துட்டியே, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நான், எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி நீன்னு சொல்றார். 12 காலம் பணி செய்து பழையோர், பழையோர்னா ரொம்ப காலமா தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 12 காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் ஏம்பலித்திருக்க, கிடைக்காதா கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருக்க, என் நெடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். இந்த மனசையும் இந்த நெஞ்சத்தையும் கோவிலா கொண்டு வந்தியே, இந்த எளிமையை நான் மறக்கேன். மின்னடும் புருவத்து இளமையிலனையால் விளங்கல் செய்ய நாடக சாலை இந்நடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே சரத்து இவருக்கே, இனிமேல் இவருக்குத்தான் நான் தொண்டு செய்வேன். கரூர் தேவர் சொல்றார். அப்ப இந்த நெஞ்சு எப்படிப்பட்ட கோயில்? தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார் என்ற நாவுக்கரசருடைய வாக்கு. திருநாவுக்கரசர் சொல்றார், யாருக்கு கோவில்? சிவபெருமானுக்கு கோவில் எங்க இருக்குது? இங்க இருக்குது. பூசலார் நாயனார், வாயிலார் 2 பேர் மனசுல கோவில் கட்டினவங்க. பூசலார், இன்னொருத்தர் வாயிலார். அப்ப நினைச்சு அவங்க கோவில் கட்டினாங்க. பல்லவ மன்னன் காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டுறான். பூசலார் அவர் அங்க அஸ்திவாரம் போடும்போது இங்கே அஸ்திவாரம் போட்டுக்கிட்டார். அங்கே கருவறை எழுப்பிய போது இங்கே கருவறை எழுப்பினார். அங்க லிங்க பிரதிஷ்டை, இங்கே லிங்க பிரதிஷ்டை. கும்பாபிஷேக நாள் வச்சாங்க. முதல் கும்பாபிஷேகம் பல்லவ மன்னன்ட்ட பெருமான் கனவுல சொல்லிட்டான், எனக்கு இன்னொரு கோவில்ல ஒரு முக்கியமான கும்பாபிஷேகத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு, அடுத்ததான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன் சொல்லுவோம். 2 கல்யாண பத்திரிகை ஒன்னா வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், காலை டிஃபன் ஒரு வீட்டில் கல்யாணத்தில் 11 மணிக்கு மதியானம் சாப்பாடு, அதுக்குள்ள இந்த 3 மணி நேரம் கேப்ப டிராவலில் ஓட்டிடுவோம். பார்த்துருக்கீங்களா? இப்படி எல்லாம் சாப்பிட்டா அப்புறம் அந்த உடம்பு உள்ளம் பெருங்கோயில இங்க இருக்கும். உள்ளம் பெருங்கோயில இருக்கு, உடம்பு முடிஞ்சு போச்சா? 8 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்டுருக்கிறோம், 9 ஐட்டத்தோட. 10 மணிக்கு இன்னொரு கல்யாணத்தில் போய் எப்படிங்க 10:30 சாப்பிட முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த வயிறு எப்படிப்பட்ட ஒரு வேகமா சாப்பிட்ற பழக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த வயிறை கேட்டால் அவங்க சாப்பிடலன்னா கோச்சுக்குவாங்க. சொன்னாங்களா? கல்யாண வீட்டில் உங்களை யாராவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தனித்தனியாக கவனிக்க முடியுமா? சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இல்லையா? அதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்கிறோம் இன்னைக்கு. அதை தான் ரொம்ப அழகா சொல்றார். எப்படி பெருமான் இந்த உள்ளத்தில் கோவில் கொண்டிருக்கிறான், இந்த உள்ளத்தை அவன் எப்படி பார்க்கிறான், அதை சொல்றார் ரொம்ப அழகா. திருநாவுக்கரசுடைய தேவாரத்தில் அதுதான் நீங்க திரும்ப 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 பார்க்கணும். எப்படி இந்த உள்ளத்தை கோவிலா மாத்துறதுன்னு திரும்ப திரும்ப சிந்திக்கணும். அப்ப உள்ளம் பெருங்கோயிலாக எப்பொழுது மாறுகிறது? இறைவனை இப்படி நாம் சிந்தித்து செயல்பட ஆகிறது. அடுத்த கட்டத்துக்கு போறோம். இறைவன் இப்படி நம்முடைய மனசை கோவிலா கொள்ளணும்னா நமக்கு பக்தி வேணும். அந்த பக்தியால் இந்த உள்ளத்தில் பெருமான் நிறைந்திருக்கிறான். நிறைந்திருப்பதற்கு நாம் தவம் செய்திருக்கணும்னு சொல்றார். அடுத்தது, என்னமா தவம் செய்தனை நெஞ்சமே, என்னமா தவம், என்ன தவம் நீ செஞ்சிருக்கிற நெஞ்சமே? ஏன் இந்த சேரையில் இருக்கக்கூடிய சென்னறி பெருமான் என்னுடைய நெஞ்சில் குடிகொள்வதற்கு என்னமா தவம் செய்திருக்கணும், என்ன புண்ணியம் செய்தனைன்னு கேட்டார் இல்லையா நான் ஞானசம்பந்த பெருமான். எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் பெருமான் இப்படி நமக்கு அருள் செய்வார் இந்த பிறவியில. அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய திரு புகழை கேட்பதற்கும், அடியார்களை பற்றி சிந்திப்பதற்கும், அடியாருடைய குருபூசை தினத்தில் சிந்திப்பதற்கும் என்னமா தவம் செய்தனே நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. முன்னம் நீ புரி நல்வினை பயன்னு சொன்னார். நல்வினை இருந்தா தான் கேட்க முடியும், நல்வினை இருந்தா தான் சொல்ல முடியும். இல்லைன்னா ரெண்டுமே நடக்காது. சொல்றது காதுல விடாது, கேட்கறத மனசு கேட்காது, நம்ம பாட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். அப்ப நல்வினை தான் ஒவ்வொன்றையும் நமக்கு இட்டு செல்லுகிறது. அதே மாதிரி தீவினை தான் இட்டு செல்லுகிறது. ராமன் காட்டுக்கு போலையா, கம்பநாட்டாழ்வார் சொன்னார். ராமன் காட்டுக்கு போல ராவணனுடைய வினை ராமனை காட்டுக்கு இழுத்ததுன்னார். ஏன்னா ராவணனை, அவனுடைய அரக்கத்தனத்தை, அவனுடைய தீமையை நிறைவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்றது? அதுல இந்த சீதைங்கிற ஒன்னை கொண்டு வந்து வச்சாதான் ராமன் காட்டுக்கு வருவான். அப்ப சீதையோட ராமன் வந்தான். நீங்க நல்லா பாருங்க, ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தின்னு சொன்னாங்க. அப்ப லக்ஷ்மணன் இருக்கும் இடம் தானே ஊர்மிளைக்கு அயோத்தியா இருக்கணும். ராமன் சீதையை அழைச்சிட்டு போன போது லக்ஷ்மணன் ஊர்மிளையை அழைச்சிட்டு போல. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஊர்மிளையோடு லக்ஷ்மணன் போனானா அவனுடைய சிந்தையில் என்ன வரும்? குழப்பம் வரும்.
அவன் தெளிவாக ராமனுக்கு பின்னால் தொண்டு செய்ய முடியாதனால விட்டுட்டு போனான். ஆனா சீதை போனது காரணமே, அப்பதான் ராவணன் வருவான். அப்ப ராம யுத்தம் நடந்து ராவணனுக்கு ஒரு முடிவு வருவதற்காக இந்த வினை இழுத்து கொண்டு போச்சு. ராவணன் செய்த தீவினை இழுத்துச்சு ராமனை. அப்ப மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பும் கொடுக்கிறான். நீ இந்த வினையை விட்டுரு, நீ சீதையை கொண்டு போய் வச்சிருக்கிற பாரு, இந்த தீவினையை விட்டுரு, உன்னை நீயோட விட்டுரு, நான் மன்னிச்சு விட்டுறேன். அப்போ ஒரு மன்னிப்பு இறைவன் கொடுத்தான். அதுதான் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று இருப்பது நமச்சிவாயவே. இதுவரை செஞ்ச பாவத்தை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இதோட விட்டுரு, உனக்கு மன்னிப்பு தரேன்னு இறைவன் சொல்றான். விட்ட மாட்டிக்கிறோமே. நவகரசர் சொல்லியிருக்கார், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று இருப்பது நமச்சிவாய. நமச்சிவாயவே பாவெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது என்ன செய்யலாம்? அடுத்த கட்ட நகர்வு. நாளைக்கு சொல்லிப்போ நமச்சிவாய மந்திரத்தை. நமச்சிவாய மந்திரத்தை என்னவோ காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் சாப்பிடுறாரு. மாத்திரை மாதிரி ஆக்கிட்டானே. பாவம் என்பது நோய் மாதிரியும் நமச்சிவாய மந்திரங்கிறது மாத்திரை. நோயை செஞ்சிரு மாத்திரை. சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டு ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கலான்னு. சாப்பாட்டில் உப்பு அதிகம் போச்சுன்னா தண்ணி ஊத்திப்போம், ஆனா உப்பு உடம்புக்குள் தான் செல்லுகிறது. அந்த அதிகப்படியான உப்பு குறையல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாப்பாட்டில் உப்பு அதிகம் போச்சுன்னா தண்ணி ஊத்திப்போம். தயிர் சாதத்தில் உப்பு அதிகமாக போச்சுன்னா தண்ணி ஊத்திக்கிறோம். நாக்குக்கு உப்பு குறைவாக தெரிகிறது, ஆனால் நீ போட்ட அந்த அதிகப்படியான உப்பு உடம்புக்குள்ள தான் போகுது. உப்பு நீ குறைச்சு சாப்பிடணும்னா போடும் போதே குறைக்கணும். அந்த மாதிரி பாவத்தை செஞ்சுட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்றது நமக்கு சைவத்தில் சொல்லல. செஞ்சுட்ட, சரி விடு, நமசிவாய விடு, இதோட விட்டுரு, அப்ப அந்த மன்னிப்பு உண்டுன்னு சொல்றார். அப்ப இந்த மனம் தவம் செய்யணும். அடுத்து பாருங்க, ரொம்ப அழகா சொன்னார். நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய், சாநாளும் வாழ்நாளும் யார் அறிவார். சாவும் நாள் தெரியுமா நமக்கு? எத்தனை நாள் வாழ போறோம் தெரியுமா? சொல்ல முடியுமா உங்களால? இன்னொரு 75 வருஷம் நான் கன்ஃபார்மா உயிர் வாழ்வேன் சொல்ல முடியுமா? 150 வருஷம் இருக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எவ்வளவு? 150 வருஷம். ஒரு 50 ஆண்டுகள் நான் இங்க இருக்கலாம்னு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு நினைக்கணும், இந்த உயிர் நினைக்கணும், இந்த உடம்புல தங்கி இருக்கணும்னு. நிறைய பேர் இந்த உடம்புக்கு சென்ட் அடிச்சுக்கிறோம். வெயில் காலம் வந்துருச்சு இல்ல, அடிக்கிறான், பழச்சு பழச்சு பழச்சுன்னு அடிக்கிறான். உடம்புக்கு பெரிய சென்ட் எது தெரியுமா? உயிர் தான். அது போச்சுன்னா நாரிடும் நாரி. உடம்புக்கு பெரிய சென்ட் எது? உயிர் தான் பெரிய சென்ட். இந்த உயிர் உடம்ப விட்டு போச்சுன்னா எந்த சென்ட் அடிச்சாலும் நிக்காது. அப்ப உடம்புக்கு நம்ம இறைவனே ஒரு சென்ட் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கான். வச்சுக்க, சூப்பர் சென்ட் போட்டிருக்கான் உனக்கு உடம்புக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கூட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கான், பழச்சு பழச்சு அடிச்சிட்டு இருக்கான். உயிரை ஒண்ணும் பண்ண முடியாது போகும்போது இல்லையா? கருவறை வெளியில் வந்தால் உள்ளே போக முடியாத இடம், கல்லறை உள்ளே போனால் வெளிவர முடியாத இடம். கவிதை எவ்வளவு அழகான ஒரு கவிதை பாருங்க. கருவறை வெளியில் வந்தா உள்ள போக முடியாது, திரும்ப கல்லறை உள்ள போனா வெளியில வர முடியாது. முடிஞ்சு போச்சே. என்ன செய்ய முடியும்? யமன் வந்து ஏட்ட பார்த்துட்டான், கேட்க முடியுமா அவன்கிட்ட? நம்ம டயர் பஞ்சர் ஆகும், இன்ஜின் கோளாறு வரும், பெட்ரோல் தீர்ந்து போகும், சாலை நெரிசல்ல வண்டி மாட்டிக்கும். ஆனா அவன் வண்டி பாருங்க, எரும மாடு இருக்கிறதுலே மெதுவான வாகனம். நல்ல காலங்க, குதிரையை வச்சில்ல யமன். நினைச்சு பாருங்க, யமன எரும மாடை வச்சதுனால நம்ம ஓடிட்டு இருக்க வாழ்க்கை. குதிரையை வச்சிருந்தாலும் என்ன நடக்கும் பாருங்க, வேகமா வந்து நிப்பான், படக்கு படக்குன்னு படக்கு படக்குன்னு வந்து நிப்பான். என்ன பண்ண முடியும் நம்ம? அதனாலதான் இறைவன் அவனுக்கு எரும மாட்டை கொடுத்துருக்கான் இல்லையா? ஆனா பாருங்க, அவனுக்கு பேரு காலன்னு பேரு. ஏன்னா எரும மாட்டுல போனா கூட காலம் தவறாம போறது அவன். சரியான நேரத்தில் போய் நிக்கிறான். ஏன்னா முன்னாடியே கிளம்பிடுவோம் போல இருக்கு. எரும மாட்டில் போனா அவன் நமக்கு ஏற்ற மாதிரி வண்டி. சைக்கிளில் போனால் நம்ம எவ்வளோ முன்னாடி கிளம்பணும், நடந்து போனால் நம்ம திருமுறை வகுப்புக்கு எவ்வளோ முன்னாடி போகணும், பஸ்ஸில் போனால் நம்ம எவ்வளோ முன்னாடி போகணும், இப்படி நம்ம சிந்திக்கவே மாட்டோம். திருமுறை வகுப்பு போவோம், 11 மணிக்கு போனா என்ன, 12 மணிக்கு போனா என்ன, நம்ம சைக்கிள் வச்சிருந்தானே, வண்டி வச்சிருந்தானே, நடந்து போனானே. போய் சேருவோம். பாட்டு கொடுத்தா பாட்டு பாடுவோம், தட்டு கொடுத்தா சாப்பாடு சாப்பிடுவோம். அவர் பாட்டு பாடினார்னா பாட்டு, தட்டு கொடுத்தா சாப்பாடு. ரெண்டுமே பாடுன்னு தானே முடியுது. அப்ப சொன்னார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், சாநாளும் வாழ்நாளும் யார் அறிவார். சிவபெருமானை தவிர வேற யாருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்நாள் சாநாள்? அப்ப என்ன செய்? பூ நாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவி கேட்ப, நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே. கை எதுக்கு இருக்குன்னா, பூவை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதற்காக. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்ற, நாக்கை கொண்டு அரண் நாமம் நவின்றிலார், ஆக்கைக்கே இடம் இழை தேடி அலமந்து வெறும் காக்கைக்கு இரையாகி கழிவரே. சோறு 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 சோறுன்னு அலைஞ்சு அலைஞ்சு இவன் இன்னொரு பறவைக்கு சோறா மாறிடுறான் இல்லையா? எவ்வளவு அழகா சொன்னார். இதை விட நம்மளை பார்த்து திருநாவுக்கரசர் கோபமா சொல்ல வேண்டிய இடமே இல்லை. எவ்வளவு அழகா சொல்றார். பூ கை கொண்டு அரண் பொன் அடி போற்றிலார், நாக்கை கொண்டு அவன் நாமம் நவிற்றிலார்,
ஆக்கைக்கே, ஆக்கைனா உடம்பு, ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே. காக்காக்கு இரையா போயிடுறானே, இவன் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சே. சச்ச. அடுத்த பாடல சொல்றாரு பாருங்க. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். யாரு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ ஓடி வந்து புகுந்து கொள்கிறான் மனசுல. புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் நான் தம்மை நாணி. யாரெல்லாம் பொக்கம் மிக்கவர், பொக்கம்னா போலியான எண்ணம், போலியான வழிபாடு, திருநீரை வெள்ளையா பூசிக்கிட்டு இருக்கிறவன், வெறுமன திருநீருங்கிறது ஒரு அடையாளமா பூசிக்கொண்டிருப்பவன், சட்டையை வெள்ளையா போட்டிருக்கிறவன், உள்ளத்தை கருப்பா வச்சிருக்கிறான், சட்டை வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, உள்ளுக்குள்ள அவ்வளவு ஊழல் இருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சட்டை வெள்ளையா தான் போட்டிருக்கிறான், இதை வச்சு ஒருத்தனை இடம் போட முடியாது இன்னைக்கு. அதான் சொன்னார், மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். தவ வேடம் என்னவோ பொலிவான வேடம் தான், ஆனா மனசுல கருப்பு வச்சிருக்கான். எப்படின்னா விளக்கு வெளிச்சத்தை வெளியில கொடுத்துட்டு உள்ள கருப்பு வச்சிருக்கிறது மாதிரி. இதை விட ஒரு அருமையான உதாரணம் பார்க்க முடியாது. விளக்கு வெளிச்சத்தை வெளியில கொடுக்குது, ஆனா திரியை எப்படி வச்சிருக்கு, கருப்பா வச்சிருக்கு. அது மாதிரி மனசுல நிறைய பேர் கருப்பை வச்சுட்டு வெளியில வேஷத்தை போட்டு திரியறான்னு சொல்றாரு. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான், நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். அவனுடைய உள்ளத்துல போய் புகுந்து நிற்கிறான். அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார் நிமலர். கோவிலுக்கு போக வேண்டாம், போக முடியலன்னா கவலைப்படாத. ஆரூரை தூரத்தே தொழுவார் பாவம் நாசமேன்னார். திருவாரூரை தூரத்திலிருந்தே பார்த்து கோபுரம் தெரியுது, வணக்கம் போட்டோம்னா போதுமா? திருவண்ணாமலை நினைச்சாவே போதும். எனைத்தோருழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குடலூது அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே நினைத்து தொழுவார் பாவம் தீர்ப்பார். அண்ணாமலைக்கு போய் கூட அவனை நினைக்காம வேற எவனையோ நினைச்சீன்னா பிரயோஜனம் இல்லையா? ஆனா இந்த ஊரில் இருந்து இருக்கிற இடத்துல இருந்து அண்ணாமலை நினைச்சீன்னா அங்கேருந்து அவர் பாவத்தை திருக்கிறார். கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல டிகிரி வாங்குற மாதிரி. சில பேர் ரெகுலருக்கு போய் ஃபெயில் ஆகி உட்காந்துருப்பான். தினமும் காலேஜ் போவோம், பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் இருக்கும். ஆனா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறது மாதிரி இருந்த இடத்துல இருந்தே நீ பட்டத்தை பெற முடியும். எப்படி? நினைத்து தொழுதால். அண்ணாமலையாரேன்னு மனசார நினைச்சு தொழுதினா உனக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய இது கிடைக்கும் சொன்னார். அதே மாதிரி இந்த புத்திசாலித்தனம் இருக்கு பாருங்க, அறிவு, அது என்ன பண்ணும்? ஆணவத்தை கொண்டு வந்து வச்சிடும். எப்படி நிறைய பேர் சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு ஆணவத்தோடு இருக்கிறாங்களோ அது மாதிரி. நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன் தெரியுமா கேட்பாங்க நம்மள்ட்ட. தெரியலங்க அப்படின்னு. 5 கோர்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு. எத்தனை? 5 கோர்ஸ் போயிருக்கேன். அது பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. 5 கோர்ஸ் போயிருக்கீங்க, 36 தத்துவத்தை சொல்லுங்கன்னா முழிக்கிறாங்க. அப்ப என்னத்துக்கு போயிருக்கிறோம்? நம்ம சைவ சித்தாந்தம் போயிருக்கேங்கிறான், தாம் பேர் வருதான்னு பார்க்கறான் நன்கொடையாளர் பட்டியலில். வரலைன்னா அடுத்த வாட்டி நன்கொடை கொடுக்க மாட்டேங்கிறான். சைவ சித்தாந்தம் படிச்சல என்ன பிரயோஜனம்? ஆணவத்தை விட படிக்க போய் ஆணவத்தை பெற்றுக் கொண்டு வருகிறான். இதை ரொம்ப கவனமா சொல்றார் நம்முடைய நாவுக்கரசர். ஆணவம் வந்துடும் அறிவு வந்தா. கவனமா அந்த அறிவை நீ பயன்படுத்தணும். அது ரொம்ப ஒரு கத்தி மாதிரி நடக்கிறது மாதிரி, கத்திக்கு மேல் நடக்கிற மாதிரி. மெதுவா நடந்தா வழுக்கி விழுந்துருவீங்க, வேகம் நடந்தா காலை கழிச்சிடும். மெதுவா நடந்தா வழுக்கி விழுந்துரும், வேகமா நடந்தா காலை கழிச்சிடும். அது மாதிரி இந்த அறிவு, கவனமா அந்த அறிவை நீ பயன்படுத்தலைன்னா அது ஆற்றல் அழிவுக்கு கொண்டு போயிடும். பயன்படுத்தலைன்னா அந்த அறிவு பயன்படாம போயிடும். அப்ப இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? மிகச் சிறப்பான ஒரு அறிவு. நீ பயன்படுத்துறதா இருக்கு. எப்படி? தீக்குச்சியை கொண்டு விளக்கை ஏற்றி வெளிச்சத்தையும் ஏற்படுத்த முடியும், வீட்டையும் கொளுத்த முடியும். தீக்குச்சியினால அந்த காரியம் நிகழ்த்தப்படவில்லை, ஏற்றுபவனால் அது நிகழ்த்தப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அதான் ஏற்றுபவனால் நிகழ்த்தப்படுகிறதுன்னு சொல்றார். அதைத்தான் இங்க ரொம்ப அழகா நம்முடைய நாவுக்கரசர் சொல்றார். இந்த அறிவு ஆணவத்துக்கு கொண்டு போகாம பார்த்துக்கிறது தான் உனக்கு ரொம்ப இது. அனுபவம் ரொம்ப முக்கியம்னு சொல்ற. அதுதான் அனுபவசாலி யாருன்னா நம்முடைய நாவுக்கரசர். ஒவ்வொன்றையும் அனுபவித்து அனுபவித்து நமக்கு சொல்றேன். இதை நான் வெறுமனே சொல்லல, என்னுடைய அனுபவத்தால சொல்றேன். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை. யாரெல்லாம் அடைகிறார்களோ அவங்களுக்கு இன்பத்தை தருவான். நான் அடைஞ்சிருக்கேன், எனக்கு இன்பம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும். பெருமண்ட கேட்டு 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 எல்லாவற்றையும் பெற்றவர், உங்களுக்கு கிடைக்கும். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வாங்க கூப்பிடுறேன். மனிதர்கள் வம்மின், மனிதர்களை வாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வழி சொல்லித்தரேன்னு சொல்லி கூப்பிடுறேன். நான் அறிவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு அறிவாளி, புத்திசாலி, ஒரு சாதாரண மாடு மேய்க்கக்கூடிய ஒரு எளிய மனிதர், 2 பேரும் வரப்புல எதிரெதிராக வந்துட்டாங்க.
இந்த மாடு மேய்க்கிற பார்த்தோன்னே இந்த அறிவாளிக்கு ரொம்ப, நம்ம ஆளுங்க அப்படி தானே, கொஞ்சம் கோட்டு சுட்டு டிப்பு டாப்பாக இருந்தால் சாதாரண உடை அணிந்திருக்கவங்களும் கொஞ்சம் ஏளனமாக மேலே இங்கேயும் பார்ப்பானு பார்த்துட்டு, நான்லாம் பின்னாடி போக முடியாது, நான் முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் அப்படின்னாரு. உடனே வரப்புலேருந்து அவன் இறங்கிட்டு, நான் முட்டாளுக்கு வழி விடுவேன். அவன் இறங்கிட்டான் பட்டுன்னு வரப்புலேருந்து. ஐயா நான் விட்டுருவேன் என் வழி. எங்க போய் வச்சுக்கோ மூஞ்ச. அப்ப உன்னுடைய அறிவு, இவ்வளவு படிப்பு, ஒரு சன நேரத்தில் ஒரு சாதாரண எளிய மனிதன் தோக்கடிச்சுட்டான் பாரு. காரணம் அவன் அனுபவசாலி, நீ அறிவாளி, அவ்வளவுதான். அறிவு அடுத்தவர்களுக்கு எப்பொழுது மனிதநேயத்தை கற்றுத் தருகிறதோ, மனிதநேயத்தோடு அடுத்தவரிடத்தில் நடந்து கொள்ள செய்கிறதோ, அப்பொழுதுதான் அந்த அறிவுக்கு பயன் இருக்கிறதே தவிர வெறும் வெற்று அறிவு உனக்கு பயன்படாது. வெற்று அறிவு எதுக்குமே பயன்படாது. அறிவை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், அடுத்தவனுக்கு பயன்படாத அறிவு மலர்ந்தும் மனம் வீசாத மலருக்கு சமம். நீ நிறைய படிச்சிருக்க, 2 MA படிச்சிருக்கிறேன், 3 MA MPhil படிச்சிருக்கிறேன், 2 இடத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். நான் 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல உனக்கு கோவையா பேச தெரியலன்னா வேஸ்ட் நீ படிச்சதுன்னு சொல்றாரு திருவள்ளுவர். இன்னர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையார். தான் படிச்சதை அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல தெரியலன்னா நீ படிச்ச படிப்பு பிரயோஜனமே இல்லை. இறைவன்கிட்ட படிச்ச அந்த திருநாவுக்கரசர் படிச்ச படிப்பு ஒண்ணு விடாம நமக்கு சொன்னார் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அவர்கிட்ட கிடைச்சது நமக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம மரத்துல தொங்குற பழத்தை பார்த்துருக்கிறோம், மரத்துல தொங்குகின்ற பழத்தை பார்க்கிறோம். அந்த மாதிரி சில பேர் நம்ம வெளிப்படையா பார்க்கிறோம், உலகத்துல வெளிப்படையா பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த உடம்ப பார்த்துக்கிறோம், மனசை யாருமே பார்த்ததில்லை. அதுக்கு நான் சொல்றேன், மரத்துல தொங்குற பழம் இந்த உடம்பு, ஆனால் பழத்தில் தூங்குகின்ற மரங்கள் மனம். எத்தனை மரம் பழத்துல தூங்கிட்டு இருக்கு தெரியுமா? அது யாருக்கா தெரியுமா? அது விதையாக வரும் பொழுது மண்ணில் ஊன்றப்படும் போது விருட்சமா மாறும். நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய மரத்துல இந்த பழம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் அவ்வளவு பெரிய மரத்தையும் உண்டாக்க கூடுவது அந்த பழத்துக்குள்ளதான் இருக்குது. அது மாதிரி இவ்வளவு பெரிய உடம்பினுள் இருக்கக்கூடிய ஒரு மனம் என்கின்ற அறிவு தான் இவ்வளவு பெரிய உடம்பை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் தன்னை உணர்தல்னு பேர். தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வள்ளலார். அந்த தன்னை உணர்றதுதான் ரொம்ப கஷ்டம். சிங்கத்தை உணர்ந்துடலாம், யானையை புரிஞ்சுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கலாம், ஏத்து வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கலாம், மாடி வீட்டுக்காரனை புரிஞ்சுக்கலாம். ஆனா தன்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். தன்னை தெளிவா புரிஞ்சுக்கவே முடியாது தெரியுமா? தான் எப்படி இருக்கிறோன்றது தனக்கு தெரியவே தெரியாது. நம்ம சுயநலமா இருக்கிறோமா பொதுநலமா இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாது. மனம் அப்படி இருக்குது. ஒருத்தன் புள்ளைய கூப்பிட்டான், வா என்னப்பா அப்படின்னு, மம்டி வாங்கிட்டு ஏத்த வீட்டு போனா தரமாட்டேங்கிறாங்க, கஞ்சா பை எப்போ போயிட்டு எது கேட்டாலும் தரமாட்டேங்க. பக்கத்து வீட்டில் கேட்டுவாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க, போனோம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு. இந்த பக்கம் கேட்டுவாங்க, இல்லைன்ட்டாங்க. சரி நம்ம வீட்டில் இருக்க மம்டி எடுனா. அப்படி அப்படி நம்ம அறிவை கூட அடுத்தவன் அறிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர். நமக்கு அறிவு இருக்கு, நம்ம கிட்ட இருக்காது, நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை. யாராவது எப்பயாவது செஞ்சா நமக்கு சேர்ந்துக்குவோமே. அடுத்தவனுடைய அறிவில் நாம் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவன் முதுகில் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவனுடைய உழைப்பில் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது கூட்டி வச்சா வந்து உட்காருவோம் நினைக்கிறோம், நாம கூட்டணும்னு நினைக்கிறோமா? நாவுக்கரசர் செஞ்சார் 81 வயசுல. 81 வயசுலயும் அடுத்தவன் கூட்டுவான், நம்ம அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கலங்க. உழவார தொண்டு கடைசி நிமிஷம் வரையும் செஞ்சவர் அவர். முக்தி அடைகிறதுக்கு ஒரு செகண்ட். ரிட்டையர் ஆயிட்டாவே இவன் வேலை செய்ய மாட்டான். ரிட்டையர் ஆகிறது முடிய மாட்டான், என்னத்தை கிழிச்சான். அப்பயும் செய்ய மாட்டான், இப்பயும் செய்ய மாட்டான், எப்பயுமே வேலை செய்ய மாட்டான். நீங்க பாத்துருங்க, வேலை செய்யாதவன் பேசிட்டே இருப்பான். இந்த ஆபீஸ்ல எவனுமே சரியில்லைங்க, எவனுமே வேலையை செய்ய மாட்டேன். நீ என்ன செஞ்ச? இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருக்க, இந்த வேலையை நீ செஞ்சிருக்கலாமே. எதிர்பார்க்கிறோம் யாராவது செய்வாங்க, யாராவது இந்த குப்பையை தூக்கி போடுவாங்க, யாராவது இந்த புதரை அகற்றுவார்கள், யாராவது நமக்கு வழி செய்து கொடுப்பார்கள், யாராவது சேர போடுவாங்க. நினைச்சுக்கிட்டே நின்றுகிட்டே இருப்போமே ஒழிய நாம செய்வோம்னு நினைக்கவே மாட்டோம். அதை செஞ்சு காட்டினவர் யாருன்னா நாவுக்கரசர். அதுதான் சொன்னார், பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி. பாட்டு அப்புறம் தான் பாடினாராம். முதல்ல திருவீதி பணி செய்தாராம். பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி, அப்புறம் தான் பாட்டு பாடினாராம். முதல்ல இடத்தை தூய்மைப்பட்டு தான் பாடினாராம். சேக்கிழார் சொல்றார் திருநாவுக்கரசர் சொல்லும் பொழுது. அதனால தான் அது வளர வேண்டிய தொண்டு. அதனால தான் சொல்லும் பொழுது முதல் பாட்டிலே சேக்கிழார் பதிவு செய்கிறார், திருநாவு கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ. வளர் திருத்தொண்டு, இது வளர்ந்த தொண்டு, வளர்கின்ற தொண்டு, நாளை வளர வேண்டிய தொண்டு. அதனால திருநாவு கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாழ வருணையான தவமுனிவர் வாகீச பெருந்தகிதம் ஞான பாடல் பெருநாம சீர் பரவல் உடுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அவருடைய சீரை பாடுவதற்கு எனக்கு ஒரு நாக்கு பத்தாதுன்னு சொன்னார்.
ஞானசம்பந்தருக்கு சொல்லல, சுந்தரருக்கு சொல்லல. அந்த இலக்கியத்தினுடைய தலைவர் யாருன்னா சுந்தரர். சுந்தரர் கூட அப்படி சொல்லல. அவருடைய புகழை சொல்வதற்கு எனக்கு ஒரு நாக்கு பத்தாதுன்னு. ஆனா நாவுக்கரசருடைய புகழை சொல்வதற்கு ஒரு நாக்கு பத்தாதுன்னு சொன்னார். இது தொண்டு, எல்லாராலையும் முடிஞ்சது. எல்லாராலையும் ஞானசம்பந்தர் மாதிரி பாட்டு பாட முடியுமா? அவங்க அப்பா கேட்டார், டெய்லி நீ பாடிக்கிட்டே போறியே, நான் எல்லாத்தையும் பாடி முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுது, இன்னும் வேற பதியம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, நான் எப்ப சாப்பிடுறது? சாப்பிட முடியல. ஏன்னா அவரு திருஞான சம்பந்தர் பாடின பதிகத்தெல்லாம் பாடிட்டு தான் சாப்பிடுவார் அவங்க அப்பா. பதிகம் ஏறிக்கிட்டே போகுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? திருஅழுக்கூற்றிருக்கேன்னு ஒன்று பாடி கொடுத்துட்டார், ஓரொரு வாயினேன்னு. இதை ஒன்று பாடுங்கப்பா, நான் இதுவரையும் பாடின பதிகம், இனிமேல் பாட பதிகம் எல்லாமே இதை பற்றி தான் இருக்கும், இதை பாடுங்க போதுன்னு சொன்னார். இது மாதிரி எத்தனை பேருக்கு பாட முடியும்? சுந்தரர் சிவபெருமான பாரு, பொண்ணு பார்த்துட்டு வா. நம்ம வீட்டில் பிள்ளைங்க பொண்ணுக்கெல்லாம் தெருவா தேடிட்டு இருப்போம். ஜாதகம் 100 ஜாதகத்தை வச்சு அலசி ஆராய்ஞ்சு 100 சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவிலே பொண்ணு இருக்கும். 100 ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு இதுல மேட்ரிமோனி, அந்த மோனி, இந்த மோனி, இந்த இதெல்லாம் பார்த்து எல்லாத்துலேயும் ஜாதகத்தை போறவங்க வரவங்கள்ட்டலாம் சொல்லுவோம், ஜாதகத்தை கொடுத்து எல்லாம் சொல்லுவோம். எதுவுமே செட் ஆகாது. பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் அமைஞ்சு போயிடும். ஏன்னா அது இறைவன் அமைச்சு கொடுக்கறது. நீ நினைச்சினா நடக்காது. ஆனா இறைவன் நினைச்சிட்டான்னா அதை மாத்துறதுக்கு நம்மளால முடியாது. முடியுமா? அப்ப நீ என்ன பண்ணு? அதுதான் நாவுக்கரசர் நமக்கு தெளிவா சொன்னாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்ப உன் கடமை என்னன்னு இறைவனுக்கு ஞாபகப்படுத்துறார். தன் கடன் அடியேனை தாங்குதல். என்ன பார்த்துக்க வேண்டியது உன் வேலை, என் வேலை இல்லை. எனக்கு சாப்பாடு தேவைன்னா நீ கொடுக்கணும், எனக்கு வேலை வேணும்னா நீ கொடுக்கணும், எனக்கு திருமணம் செய்யணும்னா நீ செஞ்சு வை, எனக்கு குழந்தை பேர் வரணும், நீ தான் அந்த குழந்தை பேர் என்ன பண்ணணும், எனக்கு வரமா கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு காசு இன்னைக்கு வேணுமா நீ கொடு, நான் கேட்க மாட்டேன். அது உன் வேலை, உன் கடமை. என் கடமை என்ன? என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. என்னுடைய கடமை எது? பணி செய்து கிடப்பதேனர். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேனர். அப்ப சுந்தரர் மாதிரி நம்ம இறைவனை போய் தூது போயிட்டுவான்னு சொல்ல முடியுமா? திட்டுறார். நல்லா இருப்பியா நீ, நல்லா இருப்பியான்னு திட்டுறார். வாழ்ந்து போதீரு திட்ட முடியுமா? அவ்வளவு உரிமை. என்ன காரணம்? அவ்வளவு அன்பு. அந்த அளவுக்கு அவரு நம்பிக்கை பெருமான் மேல. மாணிக்க வாசகர் இருந்த இடத்துக்கு பெருமான் போய் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். நமக்கு போனாவே கிடைக்காது எங்க, ஏன்னா அந்த பக்குவம் நமக்கு இன்னும் வரல. அதனால அந்த போனா கிடைக்காதுன்னா வருத்தப்படக்கூடாது. இந்த பக்குவம் நமக்கு வரதில்லை. அப்ப நாவுக்கரசர் செய்த தொண்டு எல்லாராலையும் செய்ய முடியும். என்ன தொண்டு? கைத்திரு தொண்டு. உழவாரம். கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு தேங்காய் ஓடு கடந்து எடுத்து போட்டீங்கன்னா நீ நாவுக்கரசர். இன்னைக்கு வச்சுக்கோங்க, நாவுக்கரசர்னா பாட்டு பாடுனது மட்டும் நாவுக்கரசர் இல்ல. முதல்ல என்ன சொன்னார்? பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி. முதல்ல அவர் தொண்டு செய்தார், அப்புறம் தான் பாட்டு பாடினார். ஆனா ஞானசம்பந்தர் முதல்ல பாட்டு தான் பாடினார், அப்புறம் தான் தொண்டு செஞ்சார். அதனாலதான் ஞானசம்பந்தருக்கு சிவபெருமான் முதல்ல காசை கொடுக்கல. திருவிழிமொழியில நாவுக்கரசருக்கு தான் கொடுத்தார். முதல் காசு யாருக்கு கொடுத்தாரு? நாவுக்கரசர் கொடுத்தார். ஏன்னா நாவுக்கரசர் தொண்டால் பெரும் காசாம். முதல் காசு ஞானசம்பந்தருக்கு கொஞ்சம் கடைசியா தான் கிடைச்சது. அதனாலதான் வாசி தீரவே காசு நல்வின்னு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அந்த தொண்டு பாடலாகிய தொண்டு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைச்சது? வாட்டம் இல்லாத காசு கிடைச்சது. ஆனா நாவுக்கரசருக்கு கை மேல கூலி. தொண்டுக்கு உடனே 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 இறைவன் என்ன பண்ணா? கூலி கொடுத்து கொண்டே இருந்தான். அப்ப நீ செய்கின்ற ஒரு சின்ன ஒரு குப்பையை ஒதுக்கி வச்சோம்னா நீ நாவுக்கரசர். அந்த இடத்துல அந்த நேரத்துல இதை தொடர்ச்சியா செய்தீங்கன்னா நீங்களும் நாவுக்கரசராக முடியும். அதனால தான் திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் சுந்தரர் பாடுறார். திருநாவுக்கரசரை போல நீங்களும் தொண்டு செய்ய முடியும். அந்த அடியாருக்கு அடியார் என்கின்ற ஒரு வாழையடி வாழையாக அடியார் திருக்கூட்டம் வரும்னு சொல்ற அந்த சுந்தரருடைய திருத்தொண்டு தொகையில் என்ன வருகிறது? அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி பாடுறார். அதனால நமக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளவு சக்தி இருக்கிறது இந்த மனம். எனவே இந்த மனதை கோவிலா கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது நான் சொன்னேன். அதை தான் அடுத்தது சொன்னார். நாவுக்கரசர்கிட்ட தான் நம்ம அதையும் கற்றுக்கணும். அவர் எதுக்காகவே காத்துக்கிட்டு இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். அவர் எதுக்குமே காத்துக்கிட்டு இல்லை. எனக்கு இறைவன் அருள் செய்வான் அப்படின்னு உட்காந்து காத்துட்டுலாம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கியவர் நாவுக்கரசர். நாம் வாய்ப்புகளாக காத்திருக்கிறோம், ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கியவர் நாவுக்கரசர். எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்குறாரு பாருங்க. பாசிட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். நேர்மறை சிந்தனை, உழைப்பு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். எளிமையான மனம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்க்காத மனம், அதான் என் கடன் பணி செய்து கிடப்ப இருந்தா உனக்கு எல்லாமே தேடி வரும். அவரை தேடி தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம், வைடூரியம் எல்லாம் தேடி வந்துச்சு. எல்லாம் குப்பன்னு தூக்கி போட்டார். தங்க ஊசி எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா? தங்கத்தால் ஊசி தயவு செய்து கண்ணில் குத்திக்கலன்னு சொல்ல முடியுமா? இரும்பு ஊசி தான் குத்திக்க மாட்டேன்னு சொல்றீங்க, தங்க ஊசியாவது குத்திக்கலன்னு கொடுக்க முடியுமா?
தங்கத்தை தட்டில் போட்டு சாப்பிட முடியுமா? அட்சய திருதி அன்னைக்கு 5 தோடு 25 கம்மல் செயின் சாப்பிடுங்க. அட்சய திருதி தங்கம் வாங்கணும்னு சொல்லியிருக்குல்ல, சாப்பிடுங்களேன். முடியலையே, ஏன் முடியல? ஒரு பன்னு கிடைக்குமா? ஒரு டீ கிடைக்குமா? ஏன்? அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் தான் முக்கியம், தங்கம் தான் வாங்கணும். சாப்பிட்டு பாருங்களேன், எது தேவை. அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, அனாவசிய தேவை, ஆடம்பர தேவை. புரியுதா புரியலையா? அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம். அத்தியாவசிய தேவை பால், கரண்ட் எல்லாமே அத்தியாவசிய தேவை. எதெல்லாம் நமக்கு தினமும் தேவைப்படுதோ அது அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை, பேசிக் நீட்ஸ்னு பேரு. அடுத்தது எசென்ஷியல் நீட்ஸ், அத்தியாவசிய தேவைகள். அடுத்தது லக்ஸுரி, ஆடம்பர தேவைகள். இன்னொன்னு ஆடம்பர தேவைங்கிறது என்னது? ஃபேன், ஏசி. ஃபேன் கூட விட்டுருங்க, அது அத்தியாவசிய தேவைகள் வச்சுப்போம். தலைவர் தமிழ தலைக்கு மேல பேனோடு இருக்கிறானோ இல்லையோ, ஃபேனோடு இருந்தாக வேண்டியிருக்கு. அவ்வளவு பிரச்சனை இருக்குது நமக்கு இல்லையா? அதனால ஃபேனை எசென்ஷியல் வச்சுக்குவோம். ஏன்னா சுத்தி காங்கிரீட்ல கட்டடம் கட்டிட்டு எங்க காத்து வரும்னா எப்படி வரும்? வராது. இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சு நெடுஞ்சாலை போட்டுறோம், டபுள் டக்கர் ரோடு, 4 ரோட்ஸ் போட்டிருக்கிறோம். போனா அனல் பறக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? கதவை திறந்தா உள்ள அள்ளி கொட்டுது அனல். இருக்கிற எல்லா புளிய மரத்தையும், அந்த காலத்துல பிரேக் பிடிக்காத வண்டியெல்லாம் நிறுத்தின புளிய மரங்கள்லாம் வெட்டி விட்டோம். நம்ம வண்டி பிரேக் பிடிக்கலாம், எதுல நிறுத்துறது வண்டியை? பிரேக் அதுல போய் நிறுத்துவோம், குத்தி நிறுத்துவோம் வண்டி. நீங்க புளிய மரத்தை கூட வெட்டினா மேலேருந்து பாலத்திலேருந்து பொத்துரு கீழே விழுந்து எத்தனை பேர்? ஏன்னா மோதி செத்தா 2 பேர் தான் சாவா. இன்னைக்கு மேலேருந்து விழுந்துச்சுன்னா 15-20 பேர் அவுட்டு. புளிய மரத்தை பூரா வெட்டி விட்டான் ரோட்ல 2 பக்கமும். எங்க நம்ம இன்னைக்கு? அப்ப ஃபேனை விட்டுருங்க. அப்ப ஆடம்பர தேவைங்கிறது என்னது? ஏசி, காரு. அது என்ன அனாவசிய தேவை? 2 காரு, 3 காரு. வீட்டுக்கு ரூமுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி. பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட ஏசி இருக்கு. அங்க ஒருத்தவங்க வீட்டுல போனேன், என்னடா உள்ள போகும்போதே குளு குளுன்னு இருக்குன்னு பார்த்தா அதுல ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோல ஏசின்னு போட்டுருக்கு. திருப்பினா அதுல இருந்து சில்லுன்னு காத்து வருது. நமக்கு குளிக்கணுங்கிறதே வேர்த்தாதான் அந்த எண்ணமே வரும். உள்ள போனே குளிக்க வேண்டாம்னு வெளியில வந்துடுறோம். குளிர்னா அவளை குளிப்போமா? குளிக்கணுன்ற எண்ணத்தையே ஏற்படுத்தக்கூடாதுன்னு பொழுதுன்னைக்கு அங்கே பாத்ரூம்லயும் நீங்க போய் செட் பண்ணி வச்சீங்கன்னா வேர்த்தா தானே குளிப்போம். நமக்கு தான் வேர்க்கவே இல்லையே, புரிஞ்சு போச்சு. சித்தர் நிலையில வந்துடுறான் வெளியில. சித்தர்கள் எல்லாம் குளிச்சாங்களான்னு பேசிட்டு. அப்ப இதுக்கு பேரு அனாவசிய தேவை. நாவுக்கரசர் சொல்றார், அடிப்படை தேவை இறைவன் கொடுத்துடுறான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் விடர் கடவுமா, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இறைவன் கொடுத்துறான் உனக்கு அடிப்படை தேவை. அத்தியாவசிய தேவை நீ உழைச்சு சம்பாரிச்சுக்க. உணவு பெருமான் கொடுக்கறான், உடை பெருமான் கொடுத்துறான். உனக்கு அடிப்படை எல்லாத்தையும் கொடுத்துறான். நல்லா பாருங்க, கிடைச்சிரும். இந்த உலகத்துல யாரும் ஆடை இல்லாமல் இல்ல. மணலை பிறந்தவன் கூட ஆடையோடு இருக்கிறான். ஆடை கொடுக்கறாங்க, உணவு கொடுக்கறான் இறைவன். உறைவிடம் இறைவன் கொடுத்திருக்கிறான் நமக்கு. நமக்கென்று உறைவிடம் இறைவன் கொடுத்திருக்கிறான். நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கல. ஆனால் அத்தியாவசிய தேவை நீ உழைத்து வாங்கணும், உழைத்து பெற்றுக்கொள்னு சொன்னார். அதுதான் 2வது. 3வது ஆடம்பர தேவை. வேணும்னா விரிவுபடுத்திக்க, வேணாம்னா வேண்டாம். அனாவசிய தேவை இருக்கக்கூடாது. அனாவசிய தேவை இருந்துச்சுன்னா ஆபத்து. எப்பொழுது நீ அனாவசிய தேவைக்கு ஆசைப்படுகிறாயோ அதுல இருந்து உனக்கு தொடங்குது துன்பம். மனசு பற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. பற்ற ஆரம்பிச்ச மனசை கடிவாளம் போட்டு நிறுத்தவே முடியாது. அது போய்கொண்டே இருக்கும், நாலா பக்கம் போயிட்டு இருக்கும். அடுத்தவனை பார்த்து ஏங்கும். அவனுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கல. அவங்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. இப்படியே நினைத்து 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 இந்த மனம் என்ன பண்ணும்? ஏங்க ஆரம்பிச்சிடும். ஏங்க ஆரம்பிச்சுன்னா உடம்பு இழைக்கும். உடம்பு இழைச்சதுன்னா நோய் ஈஸியா தாக்கும். தாக்குனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆடம்பர தேவை, அனாவசிய தேவை எல்லாம் கிடைச்சிடும். ஆனா இந்த உடம்பு திரும்ப கிடைக்காது. பிரமாதமா சர்க்கரை ஆலையை தொடங்கிடுவான். டாக்டர் சொல்லிடுவார், சர்க்கரையே சாப்பிடக்கூடாது இனிமேல். தொடங்கி வச்சிருக்கிறது சர்க்கரை ஆலை. ஆனா டாக்டர் அன்னிலேருந்து சர்க்கரை ஆலையே. தென்னந்தோப்பு வாங்கியிருப்பான் 25 ஏக்கர்ல, இளநிய கண்ணால கூட பார்க்காத. டாக்டர் சொல்லிடுவார், எவனோ வெட்டி வயசி குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த உடம்பு உழைத்து கொண்டே இருந்தால் அதற்கு எல்லாமே கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால வாய்ப்புகளுக்காக அலையாமல் வாய்ப்புகளை உருவாக்கியவர் அவர். அடுத்தது பாருங்க, எனக்கு நாவுக்கரசர் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு இது வரும். அவருக்கு வாழ்க்கையில நிறைய சோகங்கள் தான். நீங்க பாருங்க, அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை. இன்பம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சது அவருக்கு. இன்பம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சது. அவரை பார்க்கும் போது எனக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா? தோல்விகள் வாழ்க்கையில் நிறைய இருக்கலாம், வெற்றி 1-2 தான் இருக்கலாம். ஆனால் அது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, மரத்துல இலைகள் நிறைய இருக்கும், பூக்கள் சிலதா இருக்கும். ஆனா இலைகளை விட பூக்களுக்கு மரியாதை அதிகம். பூக்கள் பெருமைப்படுத்தப்படுகின்றன. எனவே தோல்விகள் நிறைய இருக்குன்னு கவலைப்படாது. இலைய பத்தி கவலைப்படாத. ஒன்னே ஒண்ணு பூ பூத்துச்சா அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இவ்வளவு இலை இருக்கேன்னு யாரும் பெருமையா சொல்றதே இல்லை.
ஒரே ஒரு பூ பாருங்க, எங்க வீட்டில் இன்னைக்கு பூ பூத்திருக்கு. அப்ப அந்த பூவை பார்த்து நம்ம பெருமைப்படுவது போல தோல்விகளை விட்டுட்டு கிடைச்சிருக்கிற அந்த ஒரு வெற்றியை கொண்டாடுவோம், அந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. அதை கற்றுக் கொடுத்தது யாருன்னா நாவுக்கரசர் இல்லையா? இன்னொன்னு, கடமையை செஞ்சுட்டு பயனை எதிர்பார்க்காம போனவர் அவர் தான் சொன்னார். அவர் தான் சொன்னார், உன் கடமையை நீ செய்ய. நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆழ்வார்ல இல்ல, வேளாண் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். இயற்கை விவசாயம் செய்யணும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. எனக்கு நாவுக்கரசர் நினைக்கும் போது எனக்கு அவருடைய நினைப்பு வரும். அவர் சொன்னார், விதைச்சுக்கிட்டே இரு, விளைந்தால் மரம், இல்லாவிட்டால் மண்ணுக்கு உரம்னார். விளைஞ்சுனா மரம்பா, விளையிலனா ஏன் கவலைப்படுற? அந்த விதையே அந்த மண்ணுக்கு உரமாக மாறும். ஆனால் விதைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதேன்னு சொன்னார். விளைந்தால் மரம், விளையாவிட்டால் மண்ணுக்கு உரம், விதைத்து கொண்டே இரு. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாதுன்னு சொன்னார். முயற்சிகள் தவறலாம், நீ செய்யற முயற்சி எல்லாம் தப்பு தப்பா போகலாம், அல்ல தவறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் முயற்சி செய்வதை நிறுத்திட்டீன்னா, காரல் மார்க்ஸ் இறந்த பொழுது அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான, ஏன்னா இந்த மனம் சிந்திக்கலைன்னா அன்னைக்கு நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மனம் நீங்க சிந்திக்கலைன்னா அன்னைக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்ற மாதிரி தான். நீங்க சிந்திக்கல, இன்னைக்கு நம்ம சிந்திக்கவே இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம செத்துட்டோம்னு அர்த்தம். இதை சொன்னது எப்படி தெரியுமா? காரல் மார்க்ஸ் இறந்து போகிறார், அந்த நாட்டு பத்திரிகை இப்படி சொன்னது. அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லல, காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் இன்றோடு. தலைப்புச் செய்தி, காரல் மார்க்ஸ் இறந்து போயிட்டார்னு சொல்லல, சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் இன்றோடு. ஏன்னா இனிமேல் அவர் சிந்திக்கிறதுக்கு அவர் இல்லை அப்படிங்கறத அந்த பத்திரிகை. அப்ப சிந்தித்தால் தான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். சிந்திக்காத நீ உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இருப்பதற்கான அர்த்தம் இல்லை என்று சிந்திக்கிறாய். சிந்திக்கிறது என்ன? சிந்திக்கணும், நல்லதே சிந்திக்கணும் என்று சொன்னது நமக்கு நம்மளுடைய. அதே மாதிரி உங்க முதுகு பின்னாடி பேசுறவங்களை பத்தி என்னைக்குமே கவலைப்படாதீங்க. அதுக்கு நாவுக்கரசர் தான். அவரை பத்தி எத்தனையோ தூற்றினார்கள், கவலைப்படல. அவர் எதை பத்தியும் கவலைப்படல. உண்ணாவிரதர் இருந்தார், சமணர்கள்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. உண்ணாவிரதர் இருக்கிறார் படையாறைங்கிற இடத்துல, சமணர்கள் கிண்டலும் கேலியும் பண்றாங்க. உண்ணாவிரதர் வந்து ஒரு கோயிலை திறந்துடுவாரா பாப்போமே. உண்ணாவிரதம் உறுதியோடு இருந்தார். தான் முதுகு பின்னாடி இருந்து பேசுறவங்களை பத்தி அவர் கவலையப்படல. உண்ணாவிரதம் உறுதியோடு இருந்தார். அரசன் வந்து கதவை திறந்தான். அந்த உறுதி அது எதை நமக்கு காட்டுகிறதுன்னா, உன் முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேசுறத பத்தி நீ கவலைப்படாத. அவனை விட 2 அடி முன்னாடி நிக்கிற நீ, அவனை விட 2 அடி நீ முன்னேறி நிற்கிறாய். உன் முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பின்னாடி இருக்கிறான் உனக்கு பின்னாடி. இப்படி நினைச்சு பாருங்க வாழ்க்கையில நமக்கு. ஆகா, அவனை நம்ம முதுகு பின்னாடி பேசிட்டு பண்ண, அவன் நமக்கு பின்னாடி நிக்கிறான், நீ முன்னாடி நிக்கிறான் பாரு, உன்னை விட சாதனையில் ஜெயிச்சு நிக்கிறான் பாரு, அவனை பார்த்துக்கிட்டே போயிட்டு பின்னாடி 1000 பேசுவான். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சொன்னது திருநாவுக்கரசுடைய உண்ணாவிரதம் என்கின்ற அற்புதமான அந்த நிகழ்ச்சி. இப்படி நான் 100 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே போலாம். அதனால வாழ்க்கையில திருநாவுக்கரசருடைய அந்த வாழ்வியல் அனுபவங்கள் என்பது நமக்கு மிக பெரும் பாடம். நேர்மறை சிந்தனை, எளிமையான வாழ்க்கை, கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமான ஒரு திருப்தியான நிலைப்பாடு, இறை பக்தி, முழுமையான நம்பிக்கை, தன்னம்பிக்கை. எனக்கு இது கிடைக்கும், இது நிச்சயமா நடக்கும் சொன்னார் இல்லையா? கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் திருவாய் பொழிய சிவாய நமன்னு சொன்னேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே என்று சொன்னார். இன்னொரு பாட்டு, ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய், எனக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாமே நீதான் ஐயா, தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கு சொன்னார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். எனக்கு என்ன வரம் வேணும்? புழுவா கூட என்ன பிறக்க வச்சுக்கோ. இவர் சொன்னார் இல்லையா, நம்முடைய குலசேகர ஆழ்வார், ஒரு செடி கொடியா இருந்தாலும் பரவாயில்ல, புதர் செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனா இருந்தாலும் கொக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பதி மலையில் இருக்கணும்னாரு குலசேகர ஆழ்வார். அது மாதிரி இவர் சொன்னார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வேண்டும், வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய், பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே சொன்னது நாவுக்கரசர். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே, நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே, நன்னறியாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே, நானறி விச்சையும் நமச்சிவாயவே, நான் அவின்றி ஏற்றுமே நமச்சிவாயவே, நன்னெறி காட்டுமே என்று நமக்கு அற்புதமான நெறியை காட்டியவர் நாவுக்கரசு பெருமான். அவருடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், துன்பமே வராதுன்னு சொல்ல மாட்டேன் நான், துன்பங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம்
இடையில் வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு படிக்கற்களாக, இடையூறுகள் அனைத்தும் நமக்கு ஏற்றம் மிகு படிக்கற்களாக மாற்றக்கூடிய வல்லமை திருநாவுக்கரசர் தேவாரம் நமக்கு தருகிறது, வாழ்க்கை தருகிறது என்ற அளவோடு விளம்பியது கடகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருநாவுக்கரசுவள்ளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.